ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வே புக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல 6th லெசனா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷனான ஒரு லெசன். ஆனா இதை கன்ஃபியூஷனே இல்லாம படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 3 கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும். அது என்ன 3 கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கேள்வி, ஆங்கிலேயர்களை எதிர்த்து எதற்காக தமிழகத்துல இருந்த ஆட்சியாளர்கள் புரட்சியில ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கேள்வி. அடுத்தது இரண்டாவதா என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல இந்த தென்னிந்திய பகுதிகள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறது தெரியணும். அடுத்து மூன்றாவது, அந்த காலகட்டத்துல அதாவது இந்த தமிழக ஆட்சியாளர்கள்லாம் புரட்சியில ஈடுபடக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த முக்கியமான பகுதிகளை ஆட்சி செய்த முக்கிய தலைவர்கள் யாரு அப்படிங்கறது தெரியணும். சோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சு அப்படின்னா இந்த லெசன்ல கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கிலேயர்களை எதிர்த்து எதற்காக தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கிளர்ச்சியில ஈடுபடணும்? வணிகம் செய்யத்தானப்பா வந்தாங்க, அவங்க கூட இவங்களுக்கு என்னப்பா பகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணிகம் செய்ய வந்த இவர்கள் திவானி உரிமையை பெற்றிருப்பாங்க. அது என்ன திவானி உரிமை அப்படின்னா, வரி வசூலிக்கக்கூடிய உரிமை. அந்த வரி வசூலிக்கக்கூடிய உரிமையினால தான் இவர்களுக்கிடையே அந்த கிளர்ச்சியானது தோன்றுது. அப்போ முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவுல ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் செய்யறதுக்காக இங்க வராங்க. அப்படி வந்த ஐரோப்பிய நாடுகள் தான் போர்ச்சுகீசியர்கள், அதுக்கு அடுத்தது ஆங்கிலேயர்கள், அதாவது பிரிட்டிஷை சேர்ந்தவங்க, அடுத்தது பிரெஞ்சு, டென்மார்க்கு, இப்படி பல பேர் நம்மளுடைய இந்தியாக்குள்ள வராங்க. இங்க ஆட்சி செய்துகிட்டு இருந்த இந்திய மன்னர்கள் கிட்ட கேக்குறாங்க, ஐயா உங்களுடைய பொருட்களுக்கு எங்களுடைய நாட்டுல டிமாண்ட் அதிகமா இருக்கு, கொஞ்சம் இங்க வணிகம் செய்யக்கூடிய உரிமையை கொடுங்க ஐயா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு நம்மளுடைய ஆட்சியாளர்களும், வணிகம் தானே செய்யறாங்க, அதுவும் நம்மளுடைய பொருள் உலகமெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து, ஐயா நாங்க வணிகம் செய்யறோம், எங்களுடைய பொருட்களை சேகரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு வணிக தளம் அமைக்கணும், அப்ப அந்த வணிக தளம் அமைத்துக் கொள்வதற்கு, ஒரு வணிக மையம் அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு இடம் வேணும், சோ அதற்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, அதுவும் நியாயமான கோரிக்கை தானே. இங்க இருந்து ஏற்றுமதி பண்றாங்க, அங்க இருந்து இறக்குமதி பண்றாங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு இடம் வேணும்ல, சரி அமைச்சுக்கோங்கப்பா அப்படின்னு விடுறாங்க. அடுத்தது என்ன கேக்குறாங்க, ஐயா வணிகத்தளம் அமைச்சிட்டோம், பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம், இத பாதுகாக்கணும், அதுவும் இல்லாம இங்க ஒரு சில அதிகாரிகளை நியமிச்சிருக்கோம், அவங்க தங்குறதுக்கு, தூங்குறதுக்கு, திங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் வேணும் ஐயா அப்படிங்கும் பொழுது, எங்களுக்குன்னு ஒரு குடியேற்றங்களை அமைத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதற்கு பின்னாடி குடியேற்றங்களை அமைத்துக் கொள்வதற்கும் உரிமையானது வழங்கப்படுகிறது. சோ இப்படித்தான் அவர்கள் இந்தியாவுல குடியேறுகிறார்கள். அப்போ குடியேறினதுக்கு அப்புறம் கேக்குறாங்க, வரும்பொழுதே அந்த படையோட தான் வந்தாங்க. அதாவது கடல் வழியா வரும் பொழுது கடல் கொள்ளையில ஈடுபடுவாங்க. அதுல இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு படையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்ல யாரும் களவாடிடக்கூடாது, அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது, திருட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்களுக்குன்னு ஒரு படை வேணும், சோ அதனால ஒரு படைபலத்தை நாங்க வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு இவர்கள் படைபலத்தையும் சேர்த்துதான் வச்சிருந்தாங்க. சோ இந்த வணிகம் செய்வதற்காக இவ்வாறு தான் இவர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே போட்டி நடக்குது. எங்க இருந்து யார் அதிக அளவு ஏற்றுமதி பண்றது, இறக்குமதி பண்றது, தொழில் போட்டியானது அவர்களுக்குள்ளேயே நடக்குது. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்துல இந்த பிரான்ஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் பெரும் பகையானது ஐரோப்பியால நடக்குது. சோ அந்த பகையுடைய, அங்க நடக்கக்கூடிய அந்த போருடைய தாக்கமானது இந்தியாவிலையும் வருது. சோ அப்படித்தான் இந்தியாவுல ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆட்சியை நிறுவுறாங்க. அது எப்படி மேம், அங்க நடக்கக்கூடிய தாக்குதல்லாம் பிரெஞ்சும் ஆங்கிலேயர்களும் தானே அடிச்சுக்கணும், எதற்காக இந்தியாவுல இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளும் சும்மாலாம் இல்ல, நம்மளுடைய உள்நாட்டு தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, நான் ஆட்சிக்கு வரணும், நீ ஆட்சிக்கு வரணும்னு ஒரு போட்டி இருக்கும் பாருங்க, அந்த போட்டியை இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் எல்லாருமே, பிரெஞ்சு படை ஒரு ஆட்சியாளருக்கு ஆதரவு தராங்க, அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் இன்னொரு அவங்களுக்கு எதிரி டீமுக்கு ஆதரவு தராங்க. சோ இப்ப இவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க. இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்களுடைய பக்கம் தான் ஆட்சி அமைப்பாங்க. சோ அப்படிங்கும் பொழுது இந்த ஆங்கிலேயர்களும் சரி, பிரெஞ்சு எல்லா ஐரோப்பிய கண்ட்ரியும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சப்போர்ட் பண்ணி நீங்க வின் பண்ணி நீங்க பதவியில உட்காருறீங்கன்னா எங்களுக்கு அதற்கான சன்மானத்தை நீங்க கொடுக்கணும், அதுவும் இல்லாம நாங்க உங்களுக்காக படையெல்லாம் அனுப்புறோம், எங்களுடைய ஆட்கள் எல்லாம், காவலாளிகள் எல்லாம் உங்களுக்காக அனுப்புறோம்,
சோ அப்படி அனுப்பும் பொழுது எங்களுக்கு ராணுவ செலவுகள் ஆகுது. சோ அப்ப அந்த ராணுவ செலவுகளுக்காக நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கும் பொழுது, நம்மளுடைய ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, பணமா மொத்தமா குடுக்க முடியாதுப்பா. அதனால தம்பி நான் என்ன பண்றேன்னா, உனக்கு என்னுடைய பகுதிகள் என் ஆட்சிக்கு கீழ நான் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஆட்சிக்கு கீழ இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதிகள், ஒரு சில பகுதிகள்ல நிலவரி வசூலிக்கக்கூடிய உரிமைய உனக்கு குடுத்துடுறேன். திவானி ரைட்ஸ உனக்கு குடுத்துடுறேன். சோ அதுக்கப்புறம் அங்க வரக்கூடிய வரிய நீ வாங்கி அத வச்சு உன்னுடைய படைய மெயின்டெயின் பண்ணிக்கோப்பா அப்படின்றாங்க. இதுவும் நல்ல டீலா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் வணிகம் செய்வதற்காக வந்தவர்கள் திவானி உரிமைய இந்திய ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து பெறாங்க. சோ இப்படி பெறும் பொழுது ஆல்ரெடி இங்க ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்கள் இல்லாம நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர்களும் பூர்வ குடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிலவரிய வசூலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிலக்கிழார்கள், இல்லன்னா பாளையக்காரர்கள், ஜமீன்தார்கள், ஜாகீர்தார்கள் இந்த முறையில எல்லாம் இங்க வசூலிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப இவங்களுக்கெல்லாம் ஆப்படிச்ச மாரி ஆயிடுது. அதனாலதான் இவர்கள் கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? முதல் கேள்வி புரிஞ்சுச்சா? அடுத்தது 2வது எப்படி இந்த தென்னிந்திய பகுதியானது இந்த தமிழர்கள் தமிழகத்துல இந்த கிளர்ச்சிகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரா நடக்கும் பொழுது பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல கன்ஃபியூசிங்கான 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, இப்ப இருக்கக்கூடிய கர்நாடகா அந்த காலத்துடைய கர்நாடக பகுதியில இல்ல. ஓகேங்களா? அந்த காலத்துல கர்நாடக பகுதி அப்படின்னு எத சொல்றாங்கன்னா, தமிழகத்துடைய ஒரு சில பகுதிகளையும் ஆந்திராவுடைய ஒரு சில பகுதிகளையும் தான் கர்நாடக நவாப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி செய்திருப்பார். சோ அப்ப கர்நாடக நவாப் அப்படிங்கிறவருனா கர்நாடகத்தை ஆட்சி செஞ்சவர் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்க வேணாம். இந்த இடத்துல உங்களுக்கு கர்நாடக நவாப்புடைய ஆட்சி பகுதிகளா எது இருக்குன்னா தமிழகத்துடைய மேற்கு மாவட்டங்களை தவிர்த்து மத்த எல்லாமே இருக்கும். அதாவது கன்னியாகுமரி வரைக்குமே இருக்கும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம் இந்த பகுதிகள் எல்லாமே இந்த கர்நாடக நவாப்பு கீழே தான் வரும். சோ அப்ப இந்த தமிழகத்துடைய ஒரு சில பகுதிகள், அதுக்கடுத்து ஆந்திராவுடைய பகுதிகள் எல்லாமே சேர்த்து ஆட்சி செய்யக்கூடியவர் தான் கர்நாடக நவாப். சோ இது ஒரு பகுதி. அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா அன்றைய காலகட்டத்துல மைசூர் ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்றவங்களுடைய கையில இருக்கும். மைசூர் ஆட்சியாளர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடையார் வம்சம் தான் அன்றைய காலகட்டத்துல தற்போதைய கர்நாடகாவை ஆட்சி செஞ்சாங்க. ஓகேங்களா? அப்ப தற்போதைய கர்நாடக பகுதியில ஆட்சி செய்தவர்கள் யார்? மைசூரை சேர்ந்த அந்த உடையார் வம்சத்தினர் ஆட்சி செய்வாங்க. சோ இது ஒரு முக்கியமான பகுதியா பிரிஞ்சிருந்தது. அடுத்து இன்னொரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது தெலுங்கானாவாக இருக்கக்கூடிய மாநிலம், தெலுங்கானா மாநிலம் இருக்கு பாருங்க. அந்த பகுதிகள்ல வந்து ஹைதராபாத் நிஜாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி செய்யறாங்க. ஓகேங்களா? சோ இப்படி 3 பிரிவுகளா இந்த தென்னிந்திய பகுதியானது பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல மேற்கு மாவட்டங்கள் தவிர, மேற்கு மாவட்டங்கள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர், அதுக்கு அடுத்தது ஈரோடு, திருப்பூர், கரூர், சேலம், தர்மபுரி இந்த பகுதிகள் எல்லாமே அதாவது கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. எஸ்பெஷலி அந்த கொங்கு மண்டல பகுதிகள் அந்த பகுதிகள்லாம் வந்து மைசூர் ஆட்சியாளர்கள் கிட்ட இருக்கு. அதாவது தமிழகத்துடைய மேற்கு பகுதிகள் வந்து மைசூர் ஆட்சியாளர் கிட்ட இருக்கு. தமிழகத்துடைய மத்த பகுதிகள் எல்லாமே கர்நாடக நவாப்புக்கு கீழ இருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ அன்றைய காலகட்டத்துல பகுதிகள் இவ்வாறு தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இதுல ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கர்நாடக அதாவது மைசூர் அரசர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைய கர்நாடகாவே ஆட்சி செய்த நபர் தான் வந்து மைசூர் அரசர். அவங்கதான் உடையார் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு பக்கம். ஆனா அவர்கள் பக்கம் வந்து எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டுமே இந்த லெசனோட இருக்காது. ஓகேங்களா? சோ அந்த இதை பொறுத்த வரைக்கும் மைசூர் ஆட்சியாளர்கள் உடையார் வம்சத்துக்கிட்ட தான் இருக்கும். ஆனா ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பெயரளவு ஆட்சியாளர்களாக, அதாவது இப்ப எப்படி குடியரசுத் தலைவர் நம்மளுடைய இந்தியாவுடைய பெயரளவு ஆட்சியாளராகவும் பிரதம அமைச்சர் வந்து ஒரு உண்மையான அதிகாரம் வாய்ந்தவராகவும் இருக்கிறாரோ அதே போல அன்றைய காலகட்டத்துல உடையார் வம்சம் ஒரு பெயரளவு அரசாகவும் அதற்கு கீழே இருந்த ஹைதர் அலி அவருடைய மகன் திப்பு சுல்தான்கள் உண்மையான அதிகாரம் வாய்ந்தவர்களாகவும் இருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன நேம் சொன்னா மைசூர் அரசர் தான், உடையார் வம்சம் தான். ஆனா இவங்க பெயரளவு தான் இருந்தாங்க. ஆனா இவர்களுக்கு பதிலாக ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதர் அலி, அவருக்கு அப்புறம் வந்தவர் தான் திப்பு சுல்தான். ஓகேங்களா? இவர்கள் அடுத்து இந்த கர்நாடக நவாப்பாக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தா சாஹிப்னு ஒரு இடத்துல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முகமது அலி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. நம்மளுடைய இந்த லெசன்ல அதிக அளவு ஈடுபடக்கூடியவர்கள் இவர்கள் தான். சோ இந்த பகுதியை கர்நாடக ஆற்காடு நவாப்னு சொல்லுவாங்க. அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ அப்ப இந்த பகுதியை தமிழகம் ஆந்திர பகுதிகளை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது அலின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி செய்வார். அடுத்து இந்த தெலுங்கானா ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் ஆட்சி செய்வாங்க. அவர்களும் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்க மாட்டாங்க. இவங்க இருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டுல
ஆட்சி செய்த இந்த முகமது அலியுடைய பகுதிகளுக்கு கீழே தான் தமிழ்நாடு வருது. சோ அப்படிங்கும் பொழுது அவரை பற்றியும் இந்த ஹைதர் அலி பற்றியும் தான் நம்மளுக்கு இந்த லெசன்ல இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த கண்டென்ட் தெரிஞ்சாதான் அடுத்து உங்களுக்கு லெசனுக்குள்ள ஹைதர் அலின்னு கொடுக்கும் பொழுது என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது புரியும். அடுத்து இங்க நம்மளுடைய இந்த லெசன்ல ஸ்டார்டிங்லயே ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது அப்படின்றாங்க. அது என்ன 3 கர்நாடக போர்கள் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எப்படி இவர்களுக்கு திவானி ரைட்ஸ் போச்சு அப்படின்னு சொல்லி. அந்த திவானி ரைட்ஸ் ஆக்சுவலா எப்படி இவங்க கிட்ட முழுமையா போகுது, அதாவது நம்மளுடைய தென்னிந்திய பகுதிகள் நான் சொல்றேன், வங்காள பகுதிகள்லாம் பிளாசி போர்ல போயிருக்கும். ஓகேங்களா? பிளாசி போர், பக்சார் போராலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்து திவானி ரைட்ஸ் அந்த பகுதிகளில் கிடைச்சிருக்கும். இங்க இந்த பகுதிகளில் எப்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்நாடக போர்கள் 3 கர்நாடக போர்கள் நடக்கும். அந்த 3 கர்நாடக போர்கள்லயும் ஆங்கிலேய படையானது வெற்றி கொள்ளும். அந்த ஆங்கிலேய படை எந்த அரசருக்கு யாருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தமிழக பகுதிகளை ஆங்கிலேயருக்கு வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை கொடுக்கறாங்க. அப்படித்தான் இவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்பவே முக்கியமானது இந்த 3 கர்நாடக போர்கள். முதல் கர்நாடக போர் எப்ப நடக்குதுன்னா 1746ல இருந்து 48 வரைக்கும் நடக்குது. இரண்டாவது கர்நாடக போர்ங்கிறது 1749ல இருந்து 1754 வரைக்கும் நடக்குது. மூன்றாவது கர்நாடக போர் 1756ல இருந்து 63 வரைக்கும் நடக்குது. இதுல முதல் கர்நாடக போருக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பாவுல நடந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் காரணம். அங்கதான் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை. இந்தியால கிடையாது, அங்க சண்டை. அந்த சண்டையை கொண்டு வந்து இங்க விட்டாங்க. எங்க இந்த உள்ளூர் ஆட்சியாளர்கள் மேல கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் இதற்கான காரணம் கேட்பாங்க. இது அடிக்கடி கேட்கப்பட்டிருக்கு. ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தான் முதல் கர்நாடக போருக்கான ஒரு முக்கியமான காரணம். ஓகேங்களா? அதே மாதிரி மூன்றாவது கர்நாடக போருக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்பாங்க. ஏழாண்டு போர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதுதான். அடுத்தது இந்த இரண்டாவது கர்நாடக போரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி குளிர் காய்ச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளுடைய உள்நாட்டுல நடந்த ஒரு பூசல்ல பிரெஞ்சு பாரர்கள் ஒரு பகுதியிலையும் ஆங்கிலேயர்கள் அதற்கு ஆப்போசிட் டீம்லயும் நின்று அப்படித்தான் உண்மையாக அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இரண்டாம் கர்நாடக போர் 1749ல இருந்து 1754 வரைக்கும் நடக்குதுன்னு சொன்னோம். இதுல முக்கியமானது இந்த இரண்டாம் கர்நாடக போர்ல முக்கியமான போர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆம்பூர் போர். 1749ல தான் ஆம்பூர் போர் நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, இந்த கர்நாடக நவாப்பாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த ஹைதராபாத் பகுதியை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் ஹைதராபாத் நிஜாம்னு சொல்றோம்னு. சோ இந்த 2 பொசிஷனுக்கு வெவ்வேறவர் அடித்தளமிடுறாங்க. அதாவது கர்நாடக நவாப் ஆகிறதுக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. ஹைதராபாத் நிஜாம் ஆகிறதுக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. அதுல ஒருத்தருடைய சைடு ஆங்கிலேயர்களும் இன்னொருத்தருடைய சைடு பிரெஞ்சுக்காரர்களும் நிக்கிறாங்க. அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக நவாப் பகுதிக்கு ஆட்சியாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அன்வர்தீனும் சந்தா சாஹிப்பும் போட்டிடுறாங்க. இதுல அன்வர்தீன் பக்கம் பிரெஞ்சுக்காரர்கள் நிக்கிறாங்க, சந்தா சாஹிப் பக்கம் ஆங்கிலேயர்கள் நிக்கிறாங்க. அதாவது ப்ளூ கலர்ல இப்படி கொடுத்திருக்கேன் பாருங்க, இது வந்து ஆங்கிலேயர்கள் ஆதரவு தெரிவிக்கிறவங்க. ஓகேங்களா? சோ ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா, சந்தா சாஹிப்க்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது அதே டைம்ல ஹைதராபாத் நிஜாம் பகுதிக்கு யார் யார் ஆட்சி போட்டிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நாசிர் சங்கு, இன்னொன்னு முபாரக் சங்கு. இதுல நாசிர் சங்குக்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஆப்போசிட் டீம் யாரா இருப்பாங்க? பிரெஞ்சுக்காரர்கள் தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் தான் சண்டை ஐரோப்பால. அத கொண்டு வந்து இங்க திணிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இப்படி இந்த 2 பொசிஷன்லயும் ஒருத்தரை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தங்களுடைய படைகளை அனுப்பி போர் தொடுக்கிறாங்க. அப்படி நடந்த போர் தான் ஆம்பூர் போர் 1749. இந்த போர்ல பிரிட்டிஷ் வெர்சஸ் பிரெஞ்சு அப்படிங்கும் பொழுது பிரிட்டிஷ் என்ன ஆயிடுது அப்படின்னா வின் பண்ணிடுறாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவித்தார்களோ அவர்கள் வின் பண்ணிடுறாங்க. இதுல முதல்ல கர்நாடக பகுதிகளில் நவாப்பாக யார் அறிவிக்கப்படுறாருன்னா, சந்தா சாஹிப் அவர்கள் நவாப்பாக அறிவிக்கப்படுறாரு. அன்வர்தீன் கொலை செய்யப்படுறாரு இந்த போர்ல. ஓகேங்களா? முக்கியமான விஷயம். ஏன்னா இப்பதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும். சந்தா சாஹிப் தான் வந்து ஆட்சியாளரா இந்த ஆம்பூர் போருக்கு அப்புறம் கர்நாடக நவாப்பாக நியமிக்கப்படுறாரு. அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாமாக யார் நியமிக்கப்படுறாங்கன்னா, நாசிர் சங் அப்படிங்கிறவர் தான் நியமிக்கப்படுறாரு. இதுல என்ன திருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஆதரவளித்து வெற்றி பெற்ற சந்தா சாஹிப் இந்த போருக்கு அப்புறமா பிரிட்டிஷுக்கு எதிராக பிரெஞ்சோட சேர்ந்துடுறாரு. ஓகேங்களா? சோ அப்ப பிரெஞ்சோட சேரும் பொழுது ஆங்கிலேயர்களுக்கு கோபம் வருது. கோபம் வந்து மறுபடியும் ஒரு போரை தொடுக்கிறாங்க. அந்த போர் வந்து 1751ல ஆற்காட்டு பகுதியில நடக்குது. அதுதான் ஆற்காட்டு போர்.
இப்ப என்ன ஆகுதுன்னா, முன்னாடி இதே ஆங்கிலேயர்கள் தான் யார கொலை பண்ணிருப்பாங்க? அன்வரதின கொலை பண்ணி அந்த பதவிய சந்தா சாஹிப் கிட்ட குடுத்தாங்களா? சோ இப்போ ஆற்காட்டு போர்ல என்ன பண்றாங்கன்னா, சந்தா சாஹிப் துரோகி ஆயிட்டான்ல, அப்ப அவனோட சைடு நம்ம இது பண்ணக்கூடாது. அப்ப முன்னாடி நம்ம எவன எதிர்த்தோமோ அவன நம்ம நம்ம கட்சிக்குள்ள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அன்வரதினுடைய வாரிசு யாருன்னு பாத்தீங்கன்னா, முகமது அலின்னு சொல்லக்கூடியவரு. அவரை அவரை கர்நாடக நவாப்பாக தேர்ந்தெடுப்பாங்க. எப்படி அப்படின்னா ஆற்காட்டு போர்ல சந்தா சாஹிப் கொல்லப்படுவாரு. முகமது அலி அன்வருதீன் இறந்துட்டார் ஆல்ரெடி ஆம்பூர் போர்லயே. அதனால அன்வருதீனுடைய மகனான முகமது அலி திருச்சிக்கு தப்பி ஓடிருப்பாரு ஆம்பூர் போர்ல. அப்போ அங்க இருந்த திருச்சியில இருக்கக்கூடிய அந்த முகமது அலியை கூட்டிட்டு வந்து கர்நாடக நவாப்பாக பணியமர்த்திருப்பாங்க. அப்படித்தான் முகமது அலியானவர் கர்நாடக நவாப்பாக பதவியேற்றிருப்பாரு. இந்த முகமது அலிக்கு ஒரு தம்பி இருப்பாரு. அவர் பேர் என்னன்னா மாபூஸ் கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, அண்ணன் சகோதரர் இருப்பாரு. சோ அவர்தான் மாபூஸ் கான். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாபூஸ் கான், முகமது அலி, கர்நாடக நவாப், இந்த பேர்கள் தான் அடிக்கடி நம்மளுக்கு இந்த லெசனுக்கு கீழே வரப்போறது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த 2 போர்கள்லயும் வெற்றி பெறுறாங்க. ஆம்பூர் போர்லயும் வெற்றி பெறாங்க, ஆற்காட்டு போர்லயும் வெற்றி பெறாங்க. சோ இதற்கப்புறம் 2வது கர்நாடக போர் முடிவுக்கு வந்துருது. முடிவுக்கு வரும் பொழுது யார் ஆட்சியாளரா இருக்காங்கன்னா, முகமது அலி, அன்வருதீனுடைய தலைமுறையான முகமது அலி அவர்கள் கர்நாடக நவாப்பாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இப்ப முகமது அலி என்ன பண்றாருன்னா, என்ன ஆட்சியாளரா அமைக்க விட்டல்ல, அப்ப நான் உனக்கு என்ன பண்றேன்னா, இந்த தமிழ்நாடு இருக்கு பாரு, தமிழ்நாடு. அதுல 72 பாளையங்கள் இருக்கு. என்னுடைய ஆட்சிக்கு கீழ இருக்கக்கூடிய பாளையங்கள்லாம் நீ திவானி ரைட்ஸ் எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒப்படைக்கிறாரு. சோ அப்படி ஒப்படைக்கப்பட்ட அந்த பாளையங்கள் தான் இந்த நெற்கட்டும் செவல், திருநெல்வேலி, காளையார் கோவில், இது எல்லாமே. ஓகேங்களா? எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, ராமநாதபுரம் மன்னர் இவருக்கு கீழே, இவங்க ஆங்கிலேயர்களுக்கு கீழே தான் வருவாங்க. சோ இதுதான் கதை. ஓகேங்களா? சோ இதற்கப்புறம் பார்க்கலாம். அப்போ இவங்க திவானி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப அந்த பகுதிகளில் போய் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணலாம்? வரியை வசூலிக்கலாம். அப்ப ஆங்கிலேயர்கள் வரியை வசூலிப்பதற்காக தங்களுடைய படையை பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கு ஆண்டாண்டு காலமாக வரி வசூலித்து வந்திருந்த பாளையக்காரர்களை இழிவாக நடத்துகிறார்கள், அவமதிக்கிறார்கள். அதனால தான் பாளையக்காரர்கள் இவர்களை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க. அதுதான் தமிழகத்துல நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகளுக்கு கீழே வரக்கூடியது. ஓகேங்களா? சோ இப்படி முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த பாளையக்காரர் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாரு, இவங்க ஆங்கிலேயர்கள் வின் பண்ணி கொடுத்ததுக்காக திவானி ரைட்ஸ் வாங்குனாங்க. அந்த திவானி ரைட்ஸ வச்சு இப்ப வரி வசூலிக்க வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. சோ அப்படி வரும் பொழுது யார் முதல்ல எதிர்க்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்து அந்த பாளையத்தை ஆட்சி செய்யக்கூடிய புலித்தேவர் அப்படிங்கிறவர் தான் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. சோ அவரை தொடர்ந்துதான் அதுக்கப்புறம் தான் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா? சோ இவர்களை பற்றித்தான் இந்த லெசன்ல நம்மளுக்கு டீடைல்டா கொடுத்திருப்பாங்க. சோ இப்படி பாளையக்காரர்கள் எதிர்க்கக்கூடியதுதான் பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாளையக்காரர் போர் எதற்கு வழியிட்டு சென்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலூர் புரட்சி 1806ல நடந்த வேலூர் புரட்சிக்கு ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்துச்சு. ஓகேங்களா? சோ முதல்ல புலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் மருது சகோதரர், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, இவர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சிகள்ல குதிப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்க எல்லாத்தையுமே ஒடுக்கிடுவாங்க. இதுக்கு மேல பாளையக்காரர்கள் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி 1801ல கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கறதுல கொண்டு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் எவனும் எதிர்த்து போராட மாட்டான். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வம்சாவளிகள்லாம் அடக்கிதான் இருப்பாங்க ஒரு 5 வருஷம். இந்த பகைய பொறுமையாதான் இவனுங்களை பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு நினைச்சு 1806ல வேலூர் புரட்சிங்கிற ஒரு இதுல தூக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா தோல்வியில தான் முடியும் கடைசியில. ஓகேங்களா? சோ இதுதான் பின்புலம். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆங்கிலேயருக்கு எதிராக மண்டல சக்திகளின் எதிர்ப்பு அப்படின்றாங்க. இந்த மண்டல சக்திகள்னா ஒண்ணும் இல்ல, பாளையங்கள். சோ அப்ப பாளையங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை இங்க டீடைல்டா கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஃபர்ஸ்ட், பாளையம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிக்கக்கூடியது. ஒரு பகுதியை, இல்லைன்னா ஒரு ராணுவ முகமைய, இல்லது ஒரு சிற்றரசை குறிப்பதுதான் இந்த பாளையம் அப்படிங்கிறது. இது கேட்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப பாளையம்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கலாம், ஒரு சிறிய பகுதியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிற்றரசருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ராணுவ முகமையா இருக்கலாம். அது என்ன மேம் ராணுவ முகமை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பாளையக்காரர்கள் இவருக்கு மேல ஒரு ஆட்சியாளர் இருப்பாங்கல்ல, பல பாளையங்களா பிரிச்சிருக்கோம். அந்த பாளையத்துக்குன்னு ஒரு ஆட்சியாளர்கள் மேல இருப்பாங்கல்ல,
சோ அவங்களுக்கு எப்பயாவது இவங்களுடைய படைபலம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவர்கள் படையை கொடுத்து உதவுவார்கள். சோ அதனாலதான் இங்க ராணுவ முகமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. புரியுதுங்களா? என்னைக்காவது இந்த பாளையக்காரர்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு வேற ஒரு ஆட்சியாளர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்குது, ஒரு போர் வருது அப்படின்னா அப்போ இந்த பாளையக்காரர்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாம் அவங்களுடைய படையை அனுப்புவார்கள். சோ அதனால இது ராணுவ முகமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாளையக்காரர்கள்ல ஆங்கிலேயர்கள் எப்படி குறிப்பிட்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலிக்கார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சோ இந்த போலிக்கார் அப்படிங்கிற இந்த தமிழ் சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் ஒரு குறுநில அரசை குறிக்கிறது அப்படின்றாங்க. அதாவது இறையாண்மை கொண்ட அப்படின்னா ஃபுல் ரைட்ஸும் அந்த பாளையக்காரர்கள் கீழ தான் இருக்கு. மேல இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்கு ஜஸ்ட் கப்பம் தான் கட்டுறாங்களே தவிர அவங்கள டைரக்ட்டா வந்து இங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதிய குடுத்துட்டா அந்த பகுதிய யார்கிட்ட குடுக்குறனோ அவன் இறையாண்மையோட இறையாண்மை அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு வேற ஒருத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் அவர்கள் அந்த பகுதியை நிர்வகிக்கலாம், சட்ட ஒழுங்கு பராமரிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். சோ அப்படி இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில அரசு தான் இந்த பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அமைப்பானது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல 13ஆம் நூற்றாண்டுல காகத்திய அரசுல இந்த பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி ஒரு நபருக்கு ஒரு பாளையத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அவங்க ராணுவத்துல ஆற்றிய சேவைக்காகத்தான் ஒருவருக்கு கீழ ஒரு பகுதிய வந்து குடுப்பாங்க. அப்படித்தான் ஒரு இப்ப வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தலைமுறையில குடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க அப்பாவோ, அவங்க தாத்தாவோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த நாயக்கருக்கு ஒரு விசுவாசமான ஒரு ராணுவ வீரராக இருந்திருப்பார். அவங்களுடைய ராணுவ சேவையை பாராட்டித்தான் அந்த பாளையத்துக்கு தலைவராக அறிவிப்பாங்க. ஓகேங்களா? சோ முதல்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல அதாவது ஞாபகம் இருக்கா? எங்க டெல்லி சுல்தான் காலம் 13ஆம் நூற்றாண்டுனா 1200ல இருந்து 1299 வரைக்கும் இருக்கக்கூடியதான் 13ஆம் நூற்றாண்டு. நிறைய பேர் 1300ல இருந்து நினைக்கிறீங்க. இது தவறு. ஓகேங்களா? சோ இந்த காலகட்டம் அலாவுதீன் கில்ஜி படையெடுப்பப்போலாம் இந்த பிரதாபருத்திரனை பற்றி நம்ம படிச்சிருப்போம். சோ அந்த காலகட்டத்துல அந்த பிரதாபருத்திரனுடைய ஆட்சி காலத்திலேயே காகத்திய அரசுல இந்த பாளையக்கார முறை நடைமுறையில இருந்துச்சு. இது எப்ப தமிழ்நாட்டுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1729ல விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கரா பதவி ஏற்கிறாரு. சோ அப்பதான் இவருடைய அமைச்சருடைய உதவியோட அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியநாதன். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த பாளையக்கார முறையை தமிழகத்துல அறிமுகப்படுத்துறாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் கூட. யார் வந்து இந்த பாளையக்கார முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தமிழகத்துலன்னு கேட்பாங்க. விஸ்வநாத நாயக்கர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓகேங்களா? மதுரை நாயக்கராக 1529ல பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்கள் தான் தன்னுடைய அமைச்சர் அரியநாதன் உதவியோடு இந்த இத வந்து நிறுவுறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இவங்க நிறுவும் பொழுது எத்தனை பாளையங்கள் தமிழகத்துல இருக்குன்னா 72 பாளையங்கள் தமிழகத்துல இருக்கு. 72 பாளையக்காரர்கள் இது பண்றாங்க. இது வந்து பரம்பரையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்கு. என்னன்னா பாண்டியர்கள் காலகட்டத்துல குறுநில மன்னர்களா இருந்தாங்க பாருங்க. சோ அந்த குறுநிலங்கள் தான் பாளையங்களாக பின்னாட்கள்ல வந்து உருவெடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. 72 பாளையங்கள் இருக்கு. இந்த பாளையக்காரர்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா தன்னிச்சையாக செயல்படலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இறையாண்மை மிக்க அப்படின்னுட்டோம். இறையாண்மை மிக்கனா வேற யாருடைய தலையீடும் அந்த பகுதியில இருக்காது. ஒரு பகுதி இப்ப என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா எவனும் என்கிட்ட வர முடியாது. நான் பார்த்து அந்த பகுதியில என்ன பண்றேனோ அது மட்டும்தான். அந்த பகுதியில ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் சொல்யூஷன் கொடுப்பேன். ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணுமா நான் தான் எடுப்பேன். வேற எவனும் உள்ள வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் இறையாண்மை. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடுங்கிறோம். எதனால வேற எந்த ஒரு கண்ட்ரியும் இந்தியாவுடைய விவகாரங்கள்ல தலையீடு செய்ய முடியாது. இந்தியா தனித்து செயல்படும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இந்த பாளையக்காரர்களுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன அதிகாரம்னா வரி வசூலிக்கலாம். அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பாளையத்துல இருக்கக்கூடிய நிலங்கள்ல வரி வசூலிக்கலாம். நிலப்பகுதிகளை நிர்வகிக்கலாம். வழக்குகளை விசாரிக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த வழக்குகளை விசாரிக்கலாம். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரமானது பாளையக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியை காவல் காக்கக்கூடிய இதற்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நாயக்கர்களுடைய ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். இது என்னன்னா நாயக்க ஆட்சியாளர்களுக்கும் வேற யாருக்காவது ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த நாயக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய பாளையங்களுடைய படைகள் எல்லாம் அந்த நாயக்கர்களுக்கு ஆதரவாக போர்ல இறங்கும். சோ அப்படி பாளையக்காரர்கள் நாயக்க ஆட்சியாளர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்றாங்க. இந்த பாளையக்கார முறை கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டுல நிலையாக இருந்திருக்கு. அப்போ ஒரு ஒரு
முறை வந்து 200 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? மேல இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கும் அந்த பாளையக்காரர்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த உறவு புரிதல் தான். சோ இந்த உறவு புரிதல் காரணமாக மதுரை நாயக்கரால நிறுவப்பட்ட இந்த பாளையக்கார முறை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவுல இருந்துச்சு. எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இங்க திவானி ரைட்ஸ் வாங்குற வரைக்குமே நல்லாதான் போச்சு. அதுக்கப்புறம் நாசமா போச்சு. சோ அடுத்தது இந்த 72 பாளையங்களை 2 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கிழக்கு பாளையம், இன்னொன்னு மேற்கு பாளையங்களா பிரிக்கிறாங்க. இதுல கிழக்குல அமையப்பெற்ற பாளையங்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இது எல்லாமே உங்களுக்கு மேப்ல பார்த்தா இன்னும் எளிதா இருக்கும். இங்க பாருங்க, இங்க குடுத்திருக்காங்க. இங்க இது எல்லாமே அதாவது இந்த கிழக்கு கடற்கரையோர பகுதிகள்ல இருக்கக்கூடியதுதான் இந்த கிழக்கு பாளையங்கள்ல வந்திருக்கும். நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. அதாவது இப்படி 2 ஹாஃபா பிரிக்கும் பொழுது இந்த கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாளையங்கள் எல்லாம் கிழக்கு பாளையங்களும், இந்த மேற்கு பகுதிகள்ல இருக்கக்கூடியது குற்றாலம், நெற்கட்டுஞ்செவல், சிவகிரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய பாளையங்கள். ஓகேங்களா? சோ இவ்வாறு 2ஆக இந்த பாளையங்கள் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்காங்க. அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாமே மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாளையங்கள். இந்த மாதிரி 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த பாளையக்காரர்கள் புரட்சி அப்படிங்கிறது எந்த காலகட்டங்கள்ல நடக்குதுன்னா 1755ல இருந்து 1801 இன்னும் சொல்ல போனா இந்த 2வது கர்நாடக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது நடக்குதுன்னே சொல்லலாம். ஏன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்குதுன்னா இந்த 2வது கர்நாடக போர் முடியும் பொழுதுதான் கர்நாடக நவாபாக முகமது அலி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதற்கு ஆங்கிலேயர்கள் ஆதரவு தெரிவிச்சதுனாலதான் இந்த பகுதிகள் எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய திவானி ரைட்ஸ்க்கு போகுது. ஓகேங்களா? அதனாலதான் இங்க கிளர்ச்சிகளே நடக்குது. ஓகேங்களா? சோ இதுல முதல்ல எதிர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலித்தேவர். புலித்தேவர் வந்து 1755ல இருந்து 1767 வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடுறாரு. சோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் முகமது அலிக்கு ஒரு சகோதரர் இருப்பாரு அப்படின்னு சொல்லி. இங்க ஆற்காடு நவாப்னு கொடுத்திருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஆற்காடு நவாப், கர்நாடக நவாப் 2 பேரும் ஒருத்தர் தான். சோ இந்த ஆற்காடு நவாப்பாக இருக்கக்கூடியவர் முகமது அலி இப்பொழுது அதாவது புலித்தேவருடைய ஆட்சி காலத்துல இருக்காங்க. சோ இப்ப முகமது அலியுடைய சகோதரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாபூஸ் கான். இப்போ புலித்தேவர் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவது அதாவது வரியை கொடுக்கறது வந்து எதிர்க்கிறாரு. சோ அப்படி எதிர்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பகுதியில ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணானா நம்ம தானே ஃபர்ஸ்ட் போவோம் அப்படிங்கும் பொழுது முகமது அலி ஒரு படையை அனுப்புறாரு. யாருடைய தலைமையிலனா மாபூஸ் கான் தலைமையில ஒரு படையை அனுப்புறாரு. அதோட சேர்த்து ஆங்கிலேயருடைய படையும் போகுது. ஏன்னா அவங்க தானே வரி வசூலிக்க போறாங்க. அவங்களும் சப்போர்ட் கொடுக்கணும்ல. சோ அதுபடிதான் கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனி படை ஒன்றை அழைத்துக் கொண்டு 1755ல மாபூஸ் கான் திருநெல்வேலியை நோக்கி போறாரு. அவர் ஆற்காட்டுல இருந்து ஆற்காடுங்கிறது இப்ப ஆந்திர பிரதேச பகுதிகள். சோ ஆற்காட்டுல இருந்து இப்படி தமிழகம் இருக்கு அப்படின்னா இந்த ஆற்காட்டு பகுதியில இருந்து இங்க இருக்கு திருநெல்வேலி. திருநெல்வேலி நோக்கி வரும் பொழுது இங்க பாதியிலே மதுரை இருக்கும். மதுரை ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஐயா சாமி நாங்களாம் ஒண்ணும் எதிர்க்கலப்பா எங்களை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி விழுந்தே விட்டேனடா அப்படின்ற மாதிரி விழுந்துடுறாங்க. சோ அதான் அப்ப மதுரை எளிதாக இந்த படையிடம் வீழுது. அதை தொடர்ந்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா திருநெல்வேலிக்கு போறாங்க. சோ அங்க போகும் பொழுது போயிட்டு இங்க ஒரு போர் நடக்கும். முடிச்சிட்டுதான் திரும்பும் பொழுதுதான் இந்த நெற்கட்டும் செவல் பகுதியை வந்து இவர்கள் டச் பண்ணுவாங்க. சோ அப்பதான் என்ன ஆகும்னா மேல இருந்து ஒரு கால் வரும். நெற்கட்டும் செவல்ல கொஞ்சம் கவனிச்சுட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கர்னல் ஹெரான வந்து பணிக்கப்படுவார். ஆங்கிலேயருடைய கம்பெனி படையானது என்ன சொல்லும் அப்படின்னா கம்பெனில இருந்து ஒரு கால் வருது. சோ நெற்கட்டுஞ்செவல் ஆட்சி செய்யக்கூடிய புலிதேவரை ஒரு கவனிச்சுட்டு வாங்க. இவங்க எல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சோ அதன்படித்தான் நெற்கட்டுஞ்செவல் மீது போர் தொடுக்க வரார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னல் ஹெரான் அவர்கள் மாபூஸ் கான் தலைமையில இங்க வராங்க. ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு 2-3 போர்லாம் நடந்துருச்சு. அங்கங்க மதுரையை பார்த்திருக்காங்க, திருநெல்வேலியில பார்த்திருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலியில ஒரு பாளையமா இருக்கக்கூடியதான் நெற்கட்டுஞ்செவல். சோ அப்படி ரிட்டர்ன் வரும் பொழுது அவங்களுக்கு அந்த பீரங்கி தேவை ஏற்படுது. இந்த பகுதிகளில் எதிர்த்து போரிடுவதற்காக பீரங்கி தேவை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம துணைக்கள பொருட்கள் அதாவது அந்த போர்ல பிற பொருட்களும் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த போர்ல ஈடுபடக்கூடிய அதாவது இவர்கள் படையில இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஊதியம் அளிக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கு. சோ இது எல்லாமே நெருக்கடியில இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னா பொருட்களும் ஆயுதங்களும் குறைவா இருக்கு. வெடிபொருட்களும் இல்ல. பணியாளர்களுக்கு இதுக்கப்புறம் ஊதியம் வந்து கொடுக்கணும். சோ அப்ப என்ன பண்றது அப்படிங்கும் பொழுது கர்னல் ஹெரான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய படையை திரும்ப வாங்கிக்கிறார். அதாவது நெற்கட்டும் செவல் மீது
போர் தொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அத பாதியிலேயே கைவிட்டுறாரு. கைவிட்டுட்டு பின்னாடி தனது திட்டத்தை கைவிட்டு விட்டு மதுரைக்கு வந்துடுறாரு. ஓகேங்களா? இதனால கடுப்படைந்த அந்த கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு படைய கொண்டு போய் ஒருத்தன வின் பண்ணிட்டு வர முடியல. நீ எல்லாம் ரிட்டர்ன் வர இந்த காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் நீ தான் வந்து பார்த்திருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆ கர்னல் ஹெரான் அவர்களை கம்பெனி நிர்வாகமானது திரும்ப அழைத்துக் கொண்டு பணி நீக்கம் செய்து மறுபடியும் லண்டனுக்கே திரும்ப அனுப்பிச்சுடுறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த பத்தியில நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் இப்ப வந்து மோதிட்டானுங்க. புலித்தேவர் மேல, நெற்கட்டும் செவல் மேல ஒரு படைய தொடுக்க போயிட்டாங்க. போர் தொடுத்துட்டாங்க. பாதியில வெளில போனாலும் தொடுத்ததுதான். அப்படிங்கும் பொழுது நம்மளையே டச் பண்ணிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லி புலித்தேவருக்கு தோன்றுது. அதனால புலித்தேவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டத்தை உருவாக்குறார். அதுதான் அடுத்து குடுத்திருப்பாங்க. இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடக நவாப்பாக அந்த ஆம்பூர் போருக்கு அப்புறம் நியமிக்கப்பட்ட அந்த சந்தா சாஹிப் இருக்காரு பாருங்க. அவருடைய முகவராக செயல்பட்டவர்கள் தான் மியானா, முடிமையா, நபி கான், கட்டாக் அப்படிங்கிற இந்த 3 பேர். அந்த 3 பேர் அந்த மதுரை திருநெல்வேலி பகுதியில சந்தா சாஹிப் அவர்கள் கர்நாடக நவாப்பாக நியமிக்கப்படும் பொழுது அங்க பத்தானிய உறுப்பினர்களாக பொறுப்பு வகித்தவர்கள். அவர்கள் வந்து இவனுக்கு ஆப்போசிட் தானே, முகமது அலிக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஆட்சியில இருக்கிறது யாருன்னா முகமது அலி. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த சந்தா சாஹிப்புடைய முகவர்களோட யாரு கைகோர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலித்தேவர் அவர்கள் கைகோர்க்கிறார். அதான். அவர்கள் ஆற்காடு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளிக்கிறாங்க. மேற்கு பாளையக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த புலித்தேவர் அவர்கள் தான். ஓகேங்களா? இதுவுமே வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. யார் வந்து சந்தா சாஹிப்புடைய முகவர்களோடு நட்பு கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலித்தேவர் அவர்கள் தான் நட்பை ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கு அடுத்தது புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து போரிட பாளையக்காரர் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்குறாரு. அதுதான். ஆனா அந்த கூட்டமைப்புல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சிவகிரி பாளையமானது இந்த கூட்டமைப்புல, அதாவது ஆங்கிலேயரை எதிர்க்கிறோம், பாளையக்காரர்கள்லாம் ஒன்றுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்புல சிவகிரி பாளையம் உள்ள வரல. நாங்களாம் வரலப்பா இந்த கூட்டத்துக்கு. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. நாங்க முறையா ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டி நாங்க அமைதியான வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு சொல்லி சிவகிரி பாளையக்காரர் ஒதுங்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை சேர்ந்தவர்களும் இந்த புலித்தேவர் அமைக்கக்கூடிய இந்த பாளையக்காரர் கூட்டமைப்புல இணையல. அது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டத்துல ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்களும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்களே தவிர இந்த பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்புல இணையல. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? கூற்று காரணங்கள்ல இவர்கள் குறித்து கேட்கப்படலாம். அதனால இதை பாத்துக்கோங்க. இவர்கள் இந்த கூட்டமைப்புல இருக்கல. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இதே நேரத்துலதான் மைசூர் போர் நடக்கும். 4 மைசூர் போர்கள் நடக்கும். மைசூர் போர் 1, மைசூர் போர் 2, மைசூர் போர் 3, மைசூர் போர் 4. இது எல்லாமே யார் யாருக்கு நடக்கும்னா, மைசூரை உண்மையாக அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடக்கும். அப்ப புலித்தேவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவர் தான் ஹைதர் அலி. அவருடைய சப்போர்ட்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சப்போர்ட். அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டா அந்த காலகட்டத்துல இருந்தது யாருன்னா பிரெஞ்சுக்காரர்கள். அப்ப பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதரவையும் ஹைதர் அலியோடைய ஆதரவையும் நம்ம பெற்றுட்டா இந்த ஆங்கிலேயர்களை எளிதா முறியடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு வியூகம் வகுக்கிறாரு. ஆனா ஹைதர் அலியுடைய சப்போர்ட் அப்ப கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே காலகட்டத்துல இந்த மைசூர் பகுதிகள் இருக்கு பாருங்க. இப்போ இப்படி இந்தியா இருக்கு அப்படின்னா இது தமிழகமா, இது கேரள பகுதிகளா, அடுத்தது இந்தாண்டு இருக்கிறது ஆந்திரா. இந்த பகுதி தான் தற்போதைய கர்நாடகா. ஆனா அப்பொழுது மைசூர் பகுதி. ஓகேங்களா? இந்த மைசூர் பகுதிக்கு மேலதான் என்ன இருக்கும்? மகாராஷ்டிரம் இருக்கும். மராத்தியர்களுக்கும் ஹைதர் அலிக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். அதனால அவரால இந்த இடத்துல உதவ முடியல. ஓகேங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் போர் அறிவிக்கப்படுது. இந்த போர்ல ஆங்கிலேய படை, அதாவது மாபுஸ்கான் தலைமையிலான ஒரு படைக்கும் புலித்தேவருடைய ஒரு படைக்கும் போர் நடக்குது. அந்த போர் எங்க நடக்குதுன்னா, களக்காடு அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, மாபுஸ்கான் ஆல்ரெடி மதுரையில தான் இருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் கிளர்ச்சியில இருக்கிறதுனால நவாப் என்ன பண்ணிருவாரு, நீ அங்கேயே இருப்பா, அங்கேயே இருந்து அந்த கிளர்ச்சிகள் அப்பப்ப எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மேஜரா நடக்கக்கூடியது இந்த களக்காடு போர். ஓகேங்களா? இந்த களக்காட்டு போர்ல மாபூஸ்கானுக்கு கம்பெனி சைட்ல இருந்து ஒரு 1000 சிப்பாய்கள் வராங்க. அது மட்டும் இல்லாம முகமது அலி தன்னுடைய சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு 600 வீரர்களை
திருநெல்வேலி பகுதிக்கு அனுப்புறாரு. சோ 1600 பேர் மாபூஸ்கானுடைய தலைமையில திருநெல்வேலி பகுதியை வந்து அடையிறாங்க. களக்காட்டு பகுதியை வந்து அடையிறாங்க. அதே நேரத்துல புலித்தேவருக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, அன்றைய காலகட்டத்துல கேரளாவுடைய இந்த திருவிதாங்கூர் அரசாங்கம் இருக்கு பாருங்க, அந்த திருவிதாங்கூரை சேர்ந்த அரசர் புலித்தேவருக்கு ஆதரவு அளிக்கிறாரு. சோ அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 2000 வீரர்கள் அடங்கிய ஒரு படையை புலித்தேவருக்கு ஆதரவாக களக்காட்டுல கொண்டு போய் நிறுத்துறாரு. இப்போ ஆங்கில படை அப்படின்னா மாபுஸ்கானுடைய படை, மாபுஸ்கானுடைய படையும் புலித்தேவருடைய திருவிதாங்கூர் படையும் என்ன ஆகுது அப்படின்னா மோதுது. இந்த மோதல்ல மாபுஸ்கான் வந்து தோல்வியை தழுகிறார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஓகேங்களா? மாபுஸ்கானுடைய படையானது தோல்வியை தழுது. சோ இதுதான் முதல் வெற்றி புலித்தேவருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா இருப்பானுங்களா, ஒரு வாட்டி தோத்தாலும் மறுபடியும் வருவானுங்கல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த பகுதியில திவானி ரைட்ஸ் ஆங்கிலேயர்களுக்கு இருக்கு. அதை முழுமையா ஒப்படைக்க வேண்டியது ஆற்காடு நவாப்போடைய ஒரு பொறுப்பு. அதனால ஆற்காடு நவாப் அடிக்கடி ஒரு சின்ன சின்ன கிளர்ச்சிகள்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி நடக்கக்கூடியதான் அடுத்து யூசப் கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து புலித்தேவருக்கு எதிராக அனுப்புவாங்க ஆங்கிலேயர்கள். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. புலித்தேவர் தலைமையிலான ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. திருவிதாங்கூர் மன்னருடைய ஆதரவு 1756 இருந்து 1763 வரைக்கும் தான் புலித்தேவருக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் திருவிதாங்கூர் அரசானது என்ன பண்ணிடுன்னா ஆங்கிலேயர்களோட ஒன்று சேர்ந்துருவாங்க. ஓகேங்களா? சோ இந்த காலகட்டம் வரைக்கும் புலித்தேவர் ஆங்கிலேயர்கள் கிட்ட தோற்காம இருந்தார். ஆனா எப்போ இவர்கள் விலகுனாங்களோ அப்பவே வந்து இவர் தோல்வியை தழுவியிருப்பாரு. ஓகேங்களா? சோ அதான் அடுத்தது திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப்பின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தார்கள். கம்பெனியினால யூசப் கான் அப்படிங்கிற ஒருத்தர் அனுப்பப்படுறாரு. இந்த யூசப் கான் யாரு அப்படின்னா தமிழகத்தை சேர்ந்தவர் தான், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவருடைய பெயர் மருதநாயகம். இவர் பின்னால மதமாற்றம் அடைகிறாரு. சோ அந்த மதமாற்றத்துக்கு அப்புறமா கான் சாஹிப் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிக் கொள்கிறார். அதுதான் யூசப் கான் அப்படின்னு சொல்லி மாற்றம் செய்து கொள்கிறார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப புலித்தேவருக்கு எதிராக கம்பெனியினால அனுப்பப்படுறாரு. சோ இப்படி இவர் அனுப்பினாலுமே இவர் திருநெல்வேலி பகுதிக்கு வந்துட்டார். வந்துமே புலித்தேவருக்கு எதிராக போர் தொடுக்கல, காத்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படையானது இப்ப பத்தாது. இப்ப போர் தொடுத்தோம் அப்படின்னா திருவிதாங்கூர் அரசானது இவங்களுக்கு சாதகமா இருக்கு. நம்மள வந்து என்ன பண்ணிடுவானுங்க, முடிச்சு கட்டிடுவானுங்க. அதனால நம்ம கிட்ட ஆயுத பலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாரு யூசப் கான் அவர்கள். சோ அப்படி வெயிட் பண்ணிட்டு பீரங்கிகளுக்காகவும் வெடிமருந்துகள் வந்து சேருவதற்காக வெயிட் பண்றாரு. வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போரையே தொடுக்கிறாரு. ஓகேங்களா? சோ இப்போ இது ஏன் வந்து இந்த ஆயுதங்கள் வந்து சேர தாமதம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே காலகட்டத்துலதான் நம்ம பார்த்தோம். கர்நாடக போர்கள் நடக்குது. அதுக்கு அடுத்தது அதாவது கர்நாடக போர்கள் பிரெஞ்சு படையோட சேர்ந்து ஒரு பக்கம் பிரெஞ்சு படைய அந்த ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு படைக்கும் போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு ஆயுதப்படை தேவை. அது மட்டும் இல்லாம ஹைதர் அலி சும்மா இருக்காம மைசூர் போரும் அதே நேரங்கள்ல தான் நடக்குது. சோ இப்ப இந்த முக்கியமான பகுதிகள் எல்லாத்துலயுமே ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் போர் நடந்துட்டு இருக்கறதுனால ஆயுத பற்றாக்குறை நடக்குது. சோ அதனாலதான் வெயிட் பண்றாங்க. 1760 செப்டம்பர் மாசம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த பீரங்கி படைகள் எல்லாம் திருநெல்வேலி பகுதியை வந்து அடையுது. சோ அதுக்கப்புறம் யூசப் கான் நெற்கட்டும் செவல் கோட்டையை வந்து தாக்குறாரு. சோ தாக்கி அதை முற்றுகையிடுறாரு. அதாவது அந்த கோட்டையை தாக்கி கைப்பற்றாரு. சோ இந்த முற்றுகையானது 2 மாதங்கள் நீடிக்குது. இது ரொம்பவே முக்கியமானது. 1760 செப்டம்பர் மாதம் தான் யூசப் கான் எதிர்பார்த்த அந்த ஆங்கில படையுடைய பீரங்கி படைகள் எல்லாம் வந்து சேருகிறது. அதற்கப்புறம் தான் நெற்கட்டுச்செவல் மீது தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதல் 2 மாதங்கள் நீடிக்குது அந்த முற்றுகை போராட்டம். சோ ஏன்னா நீ வந்து உற்று அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும். எடுத்தவன அடிச்சங்க எல்லாம் முடிக்க மாட்டாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு குண்டை போடுவான், பயமுறுத்தி பார்ப்பான், மசிஞ்சா விட்டுருவான், மசிலியா மறுபடியும் தாக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முற்றுகையானது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் நடக்குது. அதுக்கப்புறம் கோட்டையை கைப்பற்றுகிறார்கள். சோ அதன்படி 1761 மே மாதம் 16ஆம் நாள் புலித்தேவருடைய முக்கியமான 3 கோட்டைகள் யூசப் கான் அவர்களால் கைப்பற்றப்படுது. என்னென்ன கோட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர்ல இருக்கக்கூடிய கோட்டை, பனையூர் கோட்டை. இந்த 3ம் யூசப் கானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போ புலித்தேவர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். இப்ப என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய உயிரை காப்பாத்திக் கொள்வதற்காக இவர் வந்து தப்பிச்சு வெளில ஓடிடுறாரு. ஓகேங்களா? சோ இதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூசப் கான் யாருக்காக பண்ணாரு இது எல்லாத்தையும்? ஆங்கிலேயர்களுக்காக. அந்த ஆங்கிலேயர்கள் நன்றி விசுவாசம் இல்லாம இப்ப என்ன ஒரு செயல் செய்வாங்கன்னா இந்த
கோட்டை முற்றுகையப்ப நிறைய பாளையக்காரர்கள் வந்து பயந்து போயிருப்பாங்க. பயந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆங்கிலேயர்களோட வந்து இணைந்துருவாங்க. சோ அப்ப இந்த பாளையக்காரர்களுக்கும், இவருக்கும் நடந்த அந்த உரையாடல்கள் எதுவுமே கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரியாது. சோ அதனால இந்த கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னா, எங்களுக்கு எதுவுமே தெரிவிக்காம நீங்க இந்த செயலெல்லாம் செஞ்சுட்டீங்க. அப்ப நீங்க கம்பெனிக்கு துரோகம் இழைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி 1764ல யூசப் கான வந்து தூக்கிலிட்டுருவாங்க. சோ தூக்கிலிட்டதுக்கு அப்புறம் தப்பி ஓடிய புலித்தேவர் மீண்டும் கோட்டையை கைப்பற்றுவார். அதுதான் அடுத்து குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதான் முக்கியமான ஸ்டோரி. அதாவது முதல்ல யாருடைய கர்னல் ஹெரான் தலைமையிலான ஒரு படை. கர்னல் ஹெரானுடைய தலைமையில ஒரு ஆங்கில படை மாபூஸ் கான் தலைமையில இந்த திருநெல்வேலி பகுதியை நோக்கி வருது. வர வழியில மதுரை, அதுக்கப்புறம் திருநெல்வேலி பகுதியில போரிடுறாங்க. அதுக்கப்புறம் திருநெல்வேலியில இருந்து ரிட்டர்ன் போகும்போது நெற்கட்டும் செவலை தாக்குங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே கர்னல் ஹெரான் என்ன பண்றாருன்னா நெற்கட்டும் செவலை முற்றுகையிடுறாரு. முற்றுகையிடும் பொழுது பாதியிலேயே அவருடைய திட்டம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு அவருக்கு தோணுது. ஏன்னா ஊதியம் கொடுக்கணும், என்னால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்குறாரு. அதனால ஆங்கில கம்பெனியானது இவரை வந்து பதவி நீக்கம் செய்து திரும்பவும் இங்கிலாந்துக்கு அழைச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? இது முதல்ல. அடுத்து இப்ப என்னையவே மோதிட்டியாடா, இருடா உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலித்தேவர் தன்னுடைய படையை, அதாவது ஆதரவை திரட்டுறாரு. சோ அவரு அந்த பாளையக்காரர்களுக்கு நடுவுல ஒரு ஆதரவை திரட்டுறாரு. அது மட்டும் இல்லாம முகமது அலிக்கு எதிரியா இருக்கக்கூடிய சந்தா சாஹிப்போடைய மூவர்களோடையும் நட்புறவு கொள்கிறாரு. சோ இந்த கூட்டமைப்புல சிவகரி பாளையம் வரல. எட்டயக்குறிச்சி பாளையம், எட்டயபுரம் வரல. பாஞ்சாலங்குறிச்சி சேரல. மீதி எல்லா பாளையங்களும் சேருது. அதே மாதிரி மன்னர்கள்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் இவர்களுடைய இதுல வரல. அதே மாதிரி புதுக்கோட்டை மன்னரும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல. அப்ப யார் தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னர் மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு. சோ இப்படித்தான் இவர்கள் வழி நடத்தி போறாங்க. சோ புலித்தேவர் என்ன பண்றாருன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவர் தான் ஹைதர் அலி. சோ அப்ப ஹைதர் அலியோடைய சப்போர்ட்டையும் பிரெஞ்சுக்காரர்களுடைய சப்போர்ட்டையும் நம்ம வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் சரியான இடங்கள்ல அவருக்கு கிடைக்கல. இருந்தாலும் களக்காட்டு போர் நடக்குது. இந்த போர்ல 1600 பேரை கொண்டு மாபூஸ் கான் தலைமையில ஆங்கிலேய படை, நவாபுடைய படை வந்து நிற்குது. யாரை எதிர்த்து? நெற்கட்டும் செவலை ஆட்சி செய்யக்கூடிய புலித்தேவரை எதிர்த்து. புலித்தேவருக்கு ஆதரவாக திருவிதாங்கூர் மன்னர் 2000 வீரர்களை களக்காடு அப்படிங்கிற இடத்துல நிறுத்துறாரு. இப்ப 2 பேருக்கும் போர் நடக்குது. இதுல புலித்தேவர் வெற்றி பெறாரு. ஆங்கில படையானது தோல்வியை தழுவுது. இதுக்கப்புறம் மறுபடியும் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா யூசப் கான் சொல்லக்கூடிய ஒருவரை அனுப்புறாங்க. யூசப் கான் அப்படிங்கிறவரு ராமநாதபுரம் மாவட்டத்துல பிறந்தவர். சோ இவருக்கு இயற்பெயர் மருதநாயகம். இவர் பின்னால மதமாற்றம் செய்து கொண்டு தன்னுடைய பெயரை கான் சாஹிப் அப்படின்னு மாற்றிக்கொள்கிறார். சோ அப்படிப்பட்ட அந்த யூசப் கான் இவரை கம்பெனி அனுப்பின உடனே போர் தொடுக்கல நெற்கட்டும் செவல் மேல. ஏன் தொடுக்கல அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய படைபலத்தை வைத்துக் கொண்டு புலித்தேவரை எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான செயலாயிடும் அப்படின்னு பொறுமை காக்கிறாரு. காத்து 1760 செப்டம்பர் மாதம் பீரங்கி படை. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல மைசூர் போரும் நடக்குது. அதே மாதிரி கர்நாடக போர் 3ம் நடக்கும். சோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி அந்த படை வந்ததுக்கு அப்புறமா தான் என்ன பண்றாரு இவர் போர் தொடுக்கிறாரு. அப்படி இவர் தொடுக்கும் பொழுது 1761 மே மாதம் 16ஆம் தேதி புலித்தேவருடைய முக்கியமான 3 கோட்டைகள் இவரிடம் வந்துவிட்டது. ஓகேங்களா? சோ இதான் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இதற்கிடையில பாண்டிச்சேரியை வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி இருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள் கிட்ட இருந்து. சோ அதனால பிரெஞ்சோடைய ஆதரவு கிடைக்காம போயிருக்கும். அதனால அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் இந்த கோட்டை கைப்பற்றுவதற்கு. அது மட்டும் இல்லாம இந்த போர் நடக்கிறத பார்த்துட்டு ஒரு சில பாளையங்கள்லாம் வந்து பின்வாங்கிடுவாங்க. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, இதில் சுரண்டை இந்த பகுதிகளில் இருந்தவர்கள் எல்லாருமே எதிரணிக்கு ஆதரவு அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுவரைக்கும் திருவிதாங்கூர் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சுச்சு அப்படின்னா இவருக்கு புலித்தேவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்துச்சு. திடீர்னு பின்வாங்கவும் இவரால கண்ட்ரோல் இல்ல. சோ அதனால கோட்டை போயிடுச்சு. அதுக்கப்புறம் யூசப் கானையும் சும்மா விடல ஆங்கிலேயர்கள். நீ தேவையில்லாம பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்க கம்பெனிக்கு தெரியாம சோ அதனால நீ வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட, அதனால உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லி 1764ல தூக்கிலிடுறாங்க. அதுக்கப்புறம் புலித்தேவர் மீண்டும் யூசப் கான் இறந்ததுக்கு அப்புறமா மீண்டும் அந்த கோட்டையை கைப்பற்றுவார். அதுதான் சபத் மீண்டும் நாடிலிருந்து திரிந்து கொண்டிருந்த அந்த புலித்தேவர் 1764ல நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றுகிறார். மீண்டும் கைப்பற்றி மீண்டும் கிளர்ச்சியில ஈடுபட முயற்சிக்கிறாரு. சோ அப்படி முயற்சிக்கும் பொழுது மறுபடியும் ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு படையை அனுப்புறாங்க. கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவருடைய தலைமையில 1767ல ஒரு படையை அனுப்புறாங்க. அந்த படையில இவர் தோற்கடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த போர்ல இருந்து தப்பி போன இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாடுல இருந்து அப்படியே காணாம போயிடுறாரு, காலமாயிடுறாரு. ஓகேங்களா? இதுதான் புலித்தேவர். இது மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது இங்க ஒண்டி வீரன் அப்படிங்கிறவரை பத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலித்தேவருடைய படைப்பிரிவுல ஒற்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தவர் தான் இந்த ஒண்டி வீரன். இவர் வந்து புலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை ஏற்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா
ஒரு போர்ல இவருடைய கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கும். யாருக்குன்னா ஒண்டி வீரனுக்கு. சோ அது குறித்து புலித்தேவர் வந்து பெரிதும் வருந்துவார். அப்ப ஒண்டி வீரன் என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரியுடைய கோட்டையில நான் நுழைஞ்சு பல தலைகளை கொய்துட்டேன். பல தலைகளை வந்து வெட்டியிருக்கேன். அதற்கான பரிசு தான் இந்த கை வெட்டின எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பெருமையாக கூறியிருப்பார். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்து யார பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலு நாச்சியார் அவர்களை குறித்து தான் கொடுத்திருக்காங்க. வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் 1730ல இருந்து 1796 வரைக்கும் ஆட்சி செய்யறாங்க. அதாவது 1730ல பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1796 வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய காலகட்டம் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேலு நாச்சியார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதியுடைய மகள் தான். 1730ல அந்த அரச குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் தான் இந்த வேலு நாச்சியார் அவர்கள். இந்த ராமநாதபுரம் மன்னருக்கு, அதாவது செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு இல்ல. அதனால பெண்ணாக பிறந்த இந்த வேலு நாச்சியாரை என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆணுக்கு இணையாக வளர்க்குறாங்க. அதாவது போர் தொடுக்கிறதுக்கான அனைத்து விதமான கலைகளையும் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறாங்க. அந்த மாதிரி வளரி, சிலம்பம், தற்காப்பு கலைகள், போர்க்கருவிகளை எப்படி கையாளணும், சோ இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளும் இவருக்கு அளிக்கப்படுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வேலு நாச்சியார் அவர்கள் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகள்ல புலமை வாய்ந்தவராகவும் திகழ்கிறாரு. அது மட்டும் இல்லாம குதிரை ஏற்றம், வில் வித்தை இது எல்லாத்துலயுமே திறமை வாய்ந்த ஒரு நபராக இவங்களை வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. ஓகேங்களா? சோ இப்படி திறமை வாய்ந்த ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய இந்த வேலுநாச்சியார் அவர்களுக்கு அவங்களுடைய 16வது வயசுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை ஆட்சி செய்துகிட்டு இருந்த முத்து வடுகநாதரோட கல்யாணம் நடக்குது. அப்போ சிவகங்கை மன்னருக்கும் ராமநாதபுரத்துடைய இளவரசிக்கும் கல்யாணம் நடக்குது. அப்ப முத்து வடுகநாதர் யாரு வேலு நாச்சியார் அவர்கள். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு பெண் குழந்தை. அவங்களதான் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிரா வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த முத்து வடுகநாதருக்கு எதிராகவும் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துறாங்க. எப்ப அந்த தாக்குதல் நடத்துறாங்கன்னா, 1772ல ஆற்காடு நவாப் யாருடைய ஆதரவோட இருக்காருன்னா ஆங்கிலேயர். சோ அப்ப அந்த ஆங்கிலேய படைக்கு யார் வந்து இது பண்றாங்க, தலைமை தாங்குறாங்கன்னா, லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவர். சோ அப்ப லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோரும் ஆற்காடு நவாபும் சேர்ந்த அவங்களுடைய தலைமையில ஒரு படையானது காளையார் கோவில் அரண்மனையை தாக்குது. இந்த காளையார் கோவில் அரண்மனை தாக்குதல்ல ஏற்பட்ட போர்ல வந்து என்ன ஆகுதுன்னா, முத்து வடுகநாதர் இறக்குறாரு. ஓகேங்களா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எந்த இயர் நடந்துச்சுன்னு கேட்கலாம். 1772ல யாரு தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவருடைய தலைமையில இந்த காளையார் கோவில் அரண்மனை தாக்கப்படுகிறது. இந்த போர்ல முத்து வடுகநாதர் கொல்லப்படுறாரு. சோ கணவனை இழந்த வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கிக்கிட்டு அந்த பகுதியில இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி அவங்க தப்பிச்சு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கோபால நாயக்கர், திண்டுக்கலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் விருப்பாட்சி அப்படிங்கிற ஒரு பாளையம். சோ அந்த விருப்பாட்சிங்கிற பாளையத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபால நாயக்கர் அவர்கள். சோ அவங்களுடைய பாதுகாப்புல தஞ்சம் புகுந்துடுறாங்க. இதுதான் கதை. புரியுதுங்களா? சோ அப்ப 1730ல பிறக்குறாங்க. பிறந்து எல்லா கலைகளையும் கத்துக்கிறாங்க. ஒரு 16 வயசு அப்படிங்கும் பொழுது 1746ல இவங்களுக்கு முத்து வடுகநாதர் சிவகங்கை மன்னரோட கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் 1772ல தான் வந்து இவன் முத்து வடுகநாதருக்கு எதிராக ஆங்கிலேய படையை தலைமை தாங்கி கொண்டு லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறவர் வந்து தாக்குதல் நடத்துறாரு. அவர் தாக்குதல் நடத்துறதுல முத்து வடுகநாதர் இறந்துடுறாரு. வெள்ளச்சி நாச்சியாரை தூக்கிக்கிட்டு வேலு நாச்சியார் அவர்கள் விருப்பாட்சி பாளையத்தை ஆட்சி செய்யக்கூடிய கோபால நாயக்கருடைய பாதுகாப்புல தஞ்சம் புகுந்துடுறாங்க. சோ இப்படி இவருடைய பாதுகாப்புல கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் வாழ்றாங்க. அப்ப மறைந்து வாழும் அந்த காலத்துல இவங்க சும்மா இல்ல. தன்னுடைய கணவனை கொன்று அவர்களை பழிவாங்க வேண்டும், மீண்டும் அந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும், அந்த மக்களை காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பின் வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. தனக்குன்னு ஒரு படையை உருவாக்குறாங்க. அந்த படை பலத்தை உருவாக்கி கொண்டு மீண்டும் அவர்களை எதிர்க்க வேண்டும் ஒரு படையை உருவாக்குறாங்க. சோ அப்படி படையை உருவாக்குனதோட மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல மைசூரை உண்மையாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஹைதர் அலியோடைய சப்போர்ட்டையும் இவங்க தேடுறாங்க. அப்ப ஹைதர் அலியுடைய கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்றாங்க. சோ வேலு நாச்சியாருடைய சார்புல வேலு நாச்சியாருடைய ராணுவ தலைவரா இருக்கக்கூடியவர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாண்டவராயனார் அப்படிங்கிறவர். சோ அவர் மூலமா வந்து ஒரு கடிதத்தை ஹைதர் அலிக்கு அனுப்புறாங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆங்கிலேயரை தோற்கடிக்கணும், அதற்காக ஒரு 5000 காலாட்படையும் 5000 குதிரை படைகளையும் எனக்கு அனுப்பி வைங்க, நான் உங்களோட போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலு நாச்சியார் அவர்கள்
அந்த கடிதத்துல உருது மொழியில அந்த கடிதத்தை எழுதி என்ன பண்றாங்க, தனக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் குறித்து உருது மொழியில எழுதி ஹைதர் அலிக்கு அனுப்புறாங்க. சோ இப்படி ஹைதர் அலிக்கு அனுப்பும் பொழுது ஹைதர் அலி வேலு நாச்சியாருடைய அந்த மன உறுதியை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அப்போ வந்து இந்த கொங்கு மண்டலம் அது மட்டும் இல்லாம இந்த திண்டுக்கல் பகுதி எல்லாம் ஹைதர் அலியுடைய மைசூர் கண்ட்ரோலுக்கு கீழ இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே சொன்னோம். ஒரு சில பகுதிகள் கர்நாடக நவாபோடைய கீழ இருக்கும். ஒரு சில பகுதிகள் வந்து ஹைதர் அலிக்கு கீழ இருக்கும் அப்படின்னு சொல்லி. சோ இந்த ஹைதர் அலிக்கு கீழ இருக்கிறதா இந்த திண்டுக்கல் பகுதி. அப்ப அந்த திண்டுக்கல் பகுதியுடைய கோட்டையுடைய படைத்தலைவரா இருக்கக்கூடிய சையது கிட்ட சொல்றாரு ஹைதர் அலி. அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவியை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. ஓகேங்களா? சோ இதான். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம். இங்க வந்துட்டு விருப்பாட்சி பாளையக்காரர்கள் கோபால நாயக்கர் அவரை பத்தி கொடுத்திருக்காங்க. கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகுது. சோ இந்த கூட்டமைப்புல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியுடைய பூஜை நாயக்கர்லாம் இடம்பெற்றிருக்கிறாங்க. சோ வந்து இவர் வந்து தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை வந்து அனுப்பிய திப்பு சுல்தானா கோபால நாயக்கர் ஈர்க்கப்படுறாரு. அதாவது பின்னாள்கள்ல சொல்றாங்க. ஹைதர் அலிக்கு அப்புறம் வந்து திப்பு சுல்தான் வருவாரு. சோ இவர்களோட நல்லுறவை பேணுவார்கள் அந்த மைசூர் அரசர்கள். ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் தான் இந்த கோபால நாயக்கர். இவர் வந்து பின்னாட்கள்ல கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் கட்டபொம்மனுடைய தம்பியான ஊமதுரையோடு இணைந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம மருது சகோதரர்களோட இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இறுதி வரை போராடி இருப்பாரு. சோ அப்படி அவர் போராடும் பொழுது பிரிட்டிஷ் படைகளால 1801ல அவர் கொல்லப்படுறாரு. ஓகேங்களா? சோ அதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலு நாச்சியார் பிரிட்டிஷாருடைய ஆயுதங்கள் எங்கெல்லாம் குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்வதற்காக ஒரு உளவாளியையும் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இப்ப கோபால நாயக்கரோட சப்போர்ட் கிடைச்சிருச்சு. ஹைதர் அலியோட சப்போர்ட் இருக்கு. சோ இதோட போய் இந்த ராணுவ உதவியோட சிவகங்கை மீது தாக்குதல் நடத்தி வேலு நாச்சியார் அவர்கள் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து சிவகங்கையை மீட்டெடுக்கிறாங்க. இந்த மீட்டெடுப்புல முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மருது சகோதரர்களுடைய உதவி. இந்த மருது சகோதரர்கள் அப்படிங்கிறவங்க வேற யாருமே கிடையாது. முத்து வடுகநாதர், அதாவது வேலு நாச்சியாருடைய கணவருக்கு கீழ ராணுவ படை தளபதிகளாக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் தான். சோ அப்ப இவங்க எல்லாருடைய சப்போர்ட்டின் பேர்ல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, சிவகங்கையின் மீது போர் தொடுத்து சிவகங்கை பகுதியை மீண்டும் கைப்பற்றுகிறார்கள். அதுக்கப்புறம் அதனுடைய அரசியாகவும் முடிசூட்டிக் கொள்கிறார்கள். சோ இந்த மாதிரி இந்த தமிழகத்திலிருந்து சொல்றதை தாண்டி இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண்மணி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார் அவர்கள் தான். சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய ஒரு பகுதினா இந்த பாக்ஸ் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலு நாச்சியாருக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தோழி இருப்பாங்க. யாருன்னா குயிலி அவர்கள். குயிலி வந்து ஒரு உளவாளி மாதிரிதான். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறை வந்து ஆங்கிலேயர்கள் அந்த ஆயுத கிடங்கு இருக்கக்கூடிய இடத்துல தன்னை தீ வைத்துக் கொண்டு அந்த இடத்துல குதிச்சிருவாங்க. குதிச்சு அந்த ஆயுதங்களை எல்லாத்துக்கும் சேதப்படுத்திடுவாங்க. ஆங்கிலேயர்களையும் சேர்த்து அழிச்சிருப்பாங்க. சோ இதுதான். சோ ஒரு முறை இந்த குயிலிய பத்தி ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு பெண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேர் என்னன்னா உடையாள் அப்படிங்கிற பெண். சோ அந்த உடையாள்ங்கிற அந்த மேய்த்தல் தொழில் புரியக்கூடிய அந்த பெண்ணுகிட்ட குயிலிய பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடையாள் வந்து மறுத்துடுறாங்க. மறுத்ததுனால உடையாள ஆங்கிலேயர்கள் கொன்றுவாங்க. அதனாலதான் குயிலி எந்த படைக்கு தலைமை தாங்கியிருப்பாள்னா உடையாள் அப்படிங்கிற பெண்களினுடைய படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியிருப்பாள் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? குயிலி 1780ல தன்னை நெருப்பு வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்குல குதிச்சிருப்பாங்க. அங்க அந்த தளவாடங்களை அழித்ததோடு மட்டும் இல்லாம தன்னையும் அழித்துக் கொண்டார்கள். சோ ஒரு முக்கியமான நபர். இவ்வளவுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த புலித்தேவர் மற்றும் யாரு வேலு நாச்சியார்கள் குறித்து இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். யார் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறதும் அடுத்து அவருடைய காலத்தை பற்றியும் 1790ல இருந்து 1799 வரைக்கும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுறாரு இவர். சோ இவருடைய தந்தை பெயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகவீரர் பாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கறத இவருடைய தந்தை. சோ இவர் வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரரா இருக்காரு. அவருடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு 30 வயசு அவங்களுடைய தந்தை இறக்கும் பொழுது. அந்த 30வது வயசுல வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய அப்பாவுடைய பதவியான அந்த பாளையக்காரர்ங்கிற பதவியை ஏத்துக்கிறார். ஓகேங்களா? இவர் வந்து ஆங்கிலேயர்களோட ஆரம்ப காலகட்டத்துல எந்த ஒரு பகையும் இல்ல. முறையா வரி செலுத்திட்டு வந்திருக்காரு. எல்லாமே பண்ணிருக்காரு. இன்னும் சொல்லப்போனா ஆங்கில கம்பெனியோடைய நிர்வாகிகளா இருந்த ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கேலின் ஜாங்ஷன் இந்த 2 பேருமே வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக இவரை நினைத்திருக்காங்க. அப்ப அமைதியை விரும்பக்கூடியவர் அப்படின்னு தான் கட்டபொம்மன் அவர்களை ஆங்கிலேயர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க.
சோ இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வரிகளை வந்து பெண்டிங்ல வச்சிருப்பாரு. சோ அந்த வரிகளை செலுத்த சொல்லி ஒரு கடிதம் ஆங்கிலேயருடைய சைட்ல இருந்து வரும். சோ அப்ப அவரு சொல்லுவாரு, "இங்க பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்துல வரி வசூலிக்கிறதுங்கிறது ஒரு முடியாத காரியமா இருக்கு. திரைய வந்து செலுத்த முடியல." அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் அனுப்புவாரு. அது குறித்து பேசுவதற்காக இவர அழைப்பாங்க. அங்க அவமானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையே வரும். ஆரம்ப காலகட்டத்துல இவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? சோ அடுத்தது தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கும் மோதல் போக்கை ஏற்படுத்தியது. அதாவது இந்த இதுதான். வேற ஒண்ணுமே இல்ல. 1781ல கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த பொழுது கர்நாடக பகுதிகளில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டுக்கு கீழ் செல்லும்படி ஏற்பட்டது அப்படின்றாங்க. அதாவது இந்த இடத்துல கர்நாடக பகுதின்னு குடுத்திருக்கிறது இந்த தமிழ்நாடு, ஆந்திரா பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய கர்நாடக நவாப்பை பற்றி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1780, 1784ல மைசூர் போர் 2 ஆனது நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 1769ல சென்னை உடன்படிக்கை அப்படிங்கிற ஒன்று ஏற்படும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மைசூர் போருக்கு அப்புறமா ஆ ஹைதர் அலிக்கும், ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு உடன்படிக்கை நடக்கும். ஏன்னா, மைசூர் போர பொறுத்தவரைக்கும் ஹைதர் அலி வெர்சஸ் பிரிட்டிஷ் தான். சோ அப்படிங்கும் பொழுது ஹைதர் அலிக்கும், ஆம் ஆங்கிலேயர்களுக்கும் முதல் மைசூர் போர் நடக்கும். அதுக்கப்புறம் 1769ல சென்னை உடன்படிக்கையானது நடக்கும். இந்த சென்னை உடன்படிக்கையின்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹைதர் அலிக்கு ஆங்கிலேயர்கள் இதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது சண்டைலாம் நம்மளுக்கெல்லாம் வேணாம்ப்பா. நம்ம ஒத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் போருக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்துருவாங்க. சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதர் அலிக்கும் மராத்தியர்களுக்கும் ஒரு போர் நடக்கும். அந்த போர்ல வந்து ஆங்கிலேயர்கள் உதவல. ஏன்னா சென்னை உடன்படிக்கையின்படி என்ன பண்ணணும்னா, அவங்க வந்து உதவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க உதவல. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, 2வது மைசூர் போர் நடக்குது. அந்த 2வது மைசூர் போருடைய உடன்படிக்கைக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1781ல இந்த மைசூர் ஆட்சியாளரான ஹைதர் அலிக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் எல்லாமே ஆ வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை இவர்கள் ஆங்கிலேயர்கள் பெறுறாங்க. அததான் இங்க குடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாரி ஆற்காடு நவாப்புடைய அ இதுவுமே வந்து ஆல்ரெடி ஆங்கிலேயர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொன்னோம். சோ அப்படி ஆங்கிலேயர்களுடைய திவானி உரிமையை பயன்படுத்தி இந்த பாஞ்சாலங்குறிச்சியில வரி வசூலிக்கிறாங்க. அப்படி வசூலிக்கக்கூடிய அந்த வரியில 6ல 1 பங்கு நவாப்பிற்கு குடுத்துறணும். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய குடும்பத்தை பராமரிப்பதற்காக குடுத்துறணும். மீதிய கம்பெனி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த மாரி அனைத்து பாளையங்கள்லயும் வரிகளை வசூலிக்கக்கூடிய அதிகாரத்தை கம்பெனி பெறுகிறது. அதனால கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அந்த வரியை வசூலிக்கிறதுக்காகன்னு ஆட்சியாளர்கள நியமிக்கிறாங்க. இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாளையக்காரர்கள அவமதிக்கிறாங்க. சோ இதனால தான் பாளையக்காரர்களுக்கும், ஆட்சியாளர்களுக்கும், ஆங்கிலேயர்களுக்கும் போரே நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? சோ அதுதான். அதே இதுதான் வந்து கட்டபொம்மனுக்கும் இந்த பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில ஆட்சியாளராக இருந்த ராமநாதபுரம் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டிருந்த ஜாக்சன் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய மோதல்னால தான் முதல்ல கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு எதிரா திரும்புவார். ஓகேங்களா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1798 வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3310 பக்கோடா இருக்கு. சோ அந்த 3310 பக்கோடாவை இவரிடமிருந்து வசூலிப்பதற்காக ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு கர்வம் உள்ள ராணுவ ஆட்சியாளரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மதராஸ் அரசாங்கம் வந்து அவர வந்து பணிக்கிறாங்க. சோ அப்படிங்கும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா, ஜாக்சன் வந்து கேட்பாரு. "ஒரு படைய நான் எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட இருந்து அந்த வரிய வசூலிச்சுட்டு வந்துரவா?" அப்படின்னு சொல்லி. அப்ப சென்னை அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, "படையெல்லாம் எடுத்துட்டு போய் நீ ஒண்ணும் வரி வசூலிக்க தேவையில்ல தம்பி. நீ கம்முனு போய் பேச்சுவார்த்தை மூலமா அந்த வரிய வசூலி" அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சோ அதனால இவரு ஜாக்சன் என்ன பண்றாருன்னா, 1798 ஆகஸ்ட் 18ஆம் தேதி ராமநாதபுரத்துல வந்து என்ன சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுக்கு ஒரு ஆணைய பிறப்பிக்கிறாரு. சோ இந்த ஆணையை பெற்றுக்கொண்ட கட்டபொம்மன் என்ன பண்ணுவாருன்னா, ஜாக்சன சந்திக்கிறதுக்காக ராமநாதபுரம் வருவாரு. இந்த ஆணைய பிறப்பிச்சுட்டு இவரு என்ன பண்ணிருவாருன்னா, சுற்றுலா போக ஆரம்பிச்சுருவாரு. வரி வசூலிச்சுட்டு அப்படியே அந்த நாட்டை எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் போயிருவாரு. சோ சொன்ன இடத்துல இருந்தா தானே வந்து சந்திக்க முடியும். சோ இவர் இப்படி பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே எந்த ஒரு பகையும் வேணான்னு ஆரம்ப கட்டத்துல என்ன பண்றாருன்னா, கட்டபொம்மன் அவரை பின்தொடர்ந்து அவர் எந்தெந்த ஊருக்குலாம் போறாரோ, அந்தந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ந்து போறாரு. அப்படி குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாரி பகுதிகளுக்கெல்லாம் போறாரு. அவர் போகக்கூடிய அதாவது ஜாக்சன் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போறாரு. போய் ஜாக்சன சந்திக்கணும்னு பாக்குறாரு. ஆனா அனுமதியானது மறுக்கப்படுது. கடைசியா எப்பதான் அனுமதி கொடுக்குறாங்கன்னா, 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி தான் வந்து
இவரை ஜாக்சனை வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை அப்பாயின்மெண்ட்ட கட்டபொம்மனுக்கு ராமநாதபுரத்துல வச்சுதான் கொடுக்குறாங்க. சோ அப்ப ராமநாதபுரத்துல வச்சு 2 பேரும் மீட் பண்றாங்க ராமநாதபுரம் இதுல. சோ அப்படி மீட் பண்ணும் பொழுது ஆணவத்துடைய மொத்த உருவமாகத்தான் யார் இருக்காருன்னா ஜாக்சன். ஏன் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இவரை மீட் பண்றதுக்காக ஜா கட்டபொம்மன் என்ன பண்ணிருப்பாருன்னா தன்னுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனோட ராமநாதபுரம் போயிருப்பாங்க. 2 பேரும் போய் சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் நடக்குதுங்க. வரி வசூலிக்க முடியல. பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அதனால தான் எங்களால முறையாக வரி செலுத்த முடியல அப்டின்லாம் சொல்லிட்டு இருக்கும்பொழுது, அத எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அவங்கள 2 பேரையும் நிக்க வச்சே இது எல்லாத்தையுமே கேட்டிருப்பாரு. அதான். அது எவ்ளோ நேரம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் நிற்க வைக்கப்படுறாரு கட்டபொம்மனும், அவருடைய அமைச்சரும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பேசியெல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு, "இங்கேயே தங்கிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி ஜாக்சன் சொல்றாரு. ஜாக்சன் அப்படி சொல்லும் பொழுதே கட்டபொம்மனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவர் சந்தேகம் வந்து தப்பிக்க முயற்சிக்கும் பொழுது, கரெக்ட்டா ஜாக்சனுடைய ஆட்கள் எல்லாருமே கட்டபொம்மனை சுற்றி வளைக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கட்டபொம்மனுடைய சகோதரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊமத்துரை. ஊமத்துரை வந்து தங்களுடைய ஆட்களோட அந்த கோட்டைக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சு அண்ணனை தப்பிக்க வைக்கணும்னு பாக்குறாரு. அப்படி தப்பிக்க வைக்கும் பொழுது கட்டபொம்மன் ஊமதுரையோட சேர்ந்து வெளியில வந்துடுறாரு. தப்பிச்சுட்டாரு. ஆனா சிவசுப்பிரமணியன் ஆங்கிலேயரோட மாட்டிக்கிறாரு. சிவசுப்பிரமணியன என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைது செய்யப்படுறார். ஓகேங்களா? கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்த பூசல் நடக்குது பாருங்க. இதுல யாரு இறந்துடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரியானவர் கோட்டை வாசல்ல நடக்கக்கூடிய இந்த பூசல்ல அவர் இறந்துடுறாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்போ இவரு தானே கொன்னாரு அப்படின்னு ஆயிடும். அப்ப இவரு கொன்னுட்டாருன்னா, இவரு மேல படையெடுத்து போயிருவாங்கல்ல ஆங்கிலேயர்கள். அதனால இவரு என்ன பண்றாருன்னா, தப்பிச்சு போன கட்டபொம்மன் சென்னை கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அதுதான் அடுத்து குடுத்திருப்பாங்க. மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு அதாவது மதராஸ் ஆட்சி கவுன்சில் என்ன பண்ணுது மெட்ராஸ் கவுன்சில் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெஞ்ச் அ முடிவு பண்றாங்க. அந்த பெஞ்ச்ல வந்து ஆஜராகு அப்படின்னு சொல்றாங்க. அதான். இவர் என்ன லெட்டர் அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சியில அதாவது இப்ப ராமநாதபுரத்துல நான் ஜாக்சன் அவர்கள மீட் பண்ண போனேன். அவரை நம்ம இந்த மாரிலாம் அலைய விட்டுட்டாரு. அலைய விட்டு கடைசியில தான் ராமநாதபுரத்துல மீட் பண்ண வச்சாரு. அப்படி மீட் பண்ண வைக்கும்போது என்ன வந்துட்டு அவமானப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம என்ன படைகள வைத்து கைது செய்ய பார்த்தாரு. அதனால தான் நான் தப்பிச்சு வந்தேன். அப்படி நான் தப்பிக்கும் பொழுது தான் இது மாரி இந்த கொலை நடந்துருச்சு. மத்தபடி நாங்க எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை மதராஸ் கவுன்சிலுக்கு அனுப்புறாங்க. மதராஸ் கவுன்சில் திரும்ப என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டபொம்மன சரண்டர் ஆயிடு அப்படின்றாங்க. சரண்டர் ஆகுறது மட்டும் இல்லாம வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரன், ஜான் காஸ்மோர் காசா மேஜர் சாரி ஜான் காசா மேஜர் இந்த 3 பேர் அடங்கி இருக்கக்கூடிய இந்த குழு முன்னாடி நீங்க ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி பணியிறாங்க. கட்டபொம்மனும் இந்த குழுக்கு முன்னாடி ஆஜராகுறாங்க. அதே மாதிரி சிவசுப்பிரமணியனையும் ஆஜர்படுத்துறாங்க. ஆஜர்படுத்தும் பொழுது இந்த மூவர் அடங்கிய இந்த குழுவானது விசாரணை நடத்துது. அந்த விசாரணையில கட்டபொம்மன் எந்த ஒரு குற்றமும் செய்யலன்னு நிரூபிக்கப்படுது. இங்க குற்றம் செய்தவர் ஜாக்சன் அப்படிங்கிறதும் தெரியுது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாக்சன நிரந்தர பணி நீக்கம் செய்து அவர மறுபடியும் லண்டனுக்கே அனுப்பிடுறாங்க. பணி நீக்கம் செய்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, அந்த பதவிக்கு எஸ்.ஆர். லூஷிங்டன் அப்படிங்கிற ஒருத்தர நியமிக்கிறாங்க. இதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அவையிலேயே என்ன பண்றாருன்னா, கட்டபொம்மன் 1080 பக்கோடா தவிர மீதி எல்லா பெண்டிங்கையும் வந்து செலுத்திட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு. அதே மாதிரி அதனால இவங்க எந்த தப்பும் செய்யலல்ல. அதனால சிவசுப்பிரமணியன கைது பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அவரையும் விடுவித்துறாங்க. இதுதான் ஓவரால் ஸ்டோரி. புரியுதுங்களா? அப்ப என்னது முதல்ல இவங்களுக்கு நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜாக்சன் என்ன பண்றாருன்னா, இவர் வந்து ஒரு 3310 பக்கோடா செலுத்தணும். அத செலுத்துறதுக்கு நான் படைய கொண்டுட்டு போறதா அப்படின்னு சொல்லி மதராஸ் கவுன்சில்ல கேட்கிறாரு. தம்பி நீ அந்த மாரிலாம் எதுவும் கொண்டு போ வேணாம். ஆலோசனை பண்ணி நார்மலா பேச்சுவார்த்தை மூலியமா வரிய வசூலிக்கிற வேலைய பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் அதற்காக ஒரு ஆணைய பிறப்பிக்கிறாரு. என்ன வந்து சந்திச்சு அதாவது 1798 ஆகஸ்ட் 18 என்ன வந்து மீட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுக்கு ஒரு ஆணைய பிறப்பிக்கிறாரு. கட்டபொம்மனும் எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஜாக்சன சந்திக்க போறாரு. ஆனா அவரு சுற்றுலா பயணம் மேற்கொள்றாரு. அப்புறம் அவர பின்தொடர்ந்து எல்லா இடங்களுக்கும் போய் அவர மீட் பண்ணணும்னு அனுமதி கேட்கிறாரு. அனுமதி மறுக்கப்படுது. இறுதியா 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி அனுமதி அளிக்கிறாங்க ராமநாதபுரத்துல. அந்த இடத்துல அவரையும் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியனையும் நிக்க வச்சு ஒரு 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கப்புறம் தங்கிட்டு போப்பா அப்படிங்கிறாரு. அப்படி பண்ணும் பொழுது ஆங்கிலேயர்கள் படை கைது செய்யறதுக்காக முற்படுறாங்க. அதுல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னுடைய தம்பி ஊமதுரை ஆட்களோட உள்ள நுழைவாரு. அதுல இருந்து வெளியில வந்துருவாரு. ஆனா சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்படுறாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும்
சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதத்தின் மூலமாக அவர் அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் பொழுது நாங்க ஒரு குழு அமைக்கிறோம். அந்த குழு முன்னாடி நீ ஆஜராகி எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி சென்னை கவுன்சிலும் ரிட்டன்ல சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஆஜராகுறாங்க. விசாரணை நடக்குது. விசாரணையில கட்டபொம்மன் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்படுது. சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டவர் விடுவிக்கப்படுகிறார். ஜாக்சன் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அவருடைய பதவிக்கு புதிதாக எஸ்.ஆர். லூஷிங்டன் அப்படிங்கிறவர் பதவி ஏற்கிறார். இப்ப 1080 பக்கோடாக்கள் தவிர மீதி இருக்கிற எல்லா பணத்தையும் செலுத்திடுறாரு. ஓகேங்களா? இப்போ எவ்வளவு வரி செலுத்தணும் அப்படின்னா 1080 பக்கோடா. இப்போ இவ்வளவு அவமானம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த ஊர்ல இல்லாத ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்து நம்மள அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு நினைச்ச கட்டபொம்மன் கூட்டமைப்புல சேருவாரு. மத்த பாளையக்காரர்களோட சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பாரு. சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. திண்டுக்கல் கோபால நாயக்கர், ஆனைமலையில இருக்கக்கூடிய எதில் நாயக்கர், அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையுடைய மருது பாண்டியர் அவர்கள் ஏற்படுத்துவாங்க. அதாவது சிவகங்கையுடைய மருது பாண்டியர் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்குவார்கள். அதுல மருது பாண்டிய அவர்கள் தான் தலைவராக இருப்பார். இது ரொம்ப முக்கியம். சோ அந்த கூட்டத்துல இவரும் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதை இணைத்துக் கொள்வதற்காக என்ன பண்றாரு அப்படின்னா மருது சகோதரர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் முற்படும் பொழுது இந்த ஆட்சியாளராக இருக்கக்கூடிய லூஷிங்டன் வந்து தடுக்க முயற்சி செய்வாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் ஒன்னா கை கோத்துருவாங்க. இருந்தாலும் சிவகிரி அப்போ கை கோத்ததுக்கு அப்புறமா கட்டபொம்மன் என்ன சொல்லுவாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி பக்கத்துலதான் சிவகிரி. சிவகிரி பாளையத்தை இது வரைக்கும் வந்து இந்த கூட்டமைப்புல சேரல, அவரையும் வந்து இங்க கொண்டு வந்துக்குவோம் அப்படின்றாரு. ஏன் வந்து சிவகிரி பாளையத்தை வந்து இவங்க இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சிவகிரி பாளையமானது ஒரு மலைப்பாங்கான இடம். ஒரு போர் ஆங்கிலேயர்களோட தொடுக்கிறோம்னா அப்ப இந்த இடத்துல இருந்து தொடுத்தோம் அப்படின்னா நல்ல வியூகங்கள் வைக்க முடியும். சோ அதனால அப்ப சிவகிரி பாளையம் நம்மளோட இருந்தா தான் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இவர் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு சிவகிரி பாளையக்காரர்கிட்ட வந்து எங்களோட சேர்ந்துக்கு அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா சிவகிரி பாளையக்காரர் வந்து இல்ல இல்ல நான்லாம் வரல, நான் கம்முனு கப்பம் கட்டிக்கிட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்துடுறேன், நீ போப்பா சாமி அப்படின்னு சொல்லி திருப்ப அனுப்பிடுறாரு. சோ மறுத்ததுனால கோபப்பட்ட கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னா சிவகிரி பாளையத்தின் மேல போர் தொடுக்கிறாரு. சோ இவரு போர் தொடுத்தத ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுத்ததாகத்தான் ஆங்கிலேயர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா சிவகிரி பாளையம் தொடர்ந்து முறையாக ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டு வருகிறது. சோ அப்படி கப்பம் கட்டி கொண்டு வரும் பொழுது இவர்கள் மேல ஒரு போர் தொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்மள தாக்குறதா தான் அப்படின்னு அர்த்தம்னு ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா இப்ப பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி ஒரு படையை அனுப்புறாங்க. சோ அதுதான் அப்போ தனது கம்பெனி படைகள் திருநெல்வேலியை நோக்கி செல்ல உத்தரவிடுறாங்க ஆங்கிலேயர்கள். அதுதான் பாஞ்சாலங்குறிச்சி முற்றுகை அப்படின்னு அடுத்து கொடுத்திருப்பாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்போ கவுன்சிலோடைய கவர்னரா இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெல்லஸ்வி பிரபு அவர்கள். சோ அவர் என்ன பண்றாருன்னா மதராஸ்ல இருந்து வெல்லஸ்வி பிரபு திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை இந்த பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த ஆங்கிலேய படைகளை ஆங்கில கம்பெனியுடைய படைகளை என்ன பண்றாருன்னா திருநெல்வேலி நோக்கி போங்க, பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சோ அந்த படைகளுக்கு தலைமையேற்று யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் பானர்மேன் அவர்கள் தான் தலைமை ஏற்று வருகிறார்கள். சோ இவ்வளவு காலங்கள் அந்த தென்னிந்திய கூட்டமைப்புல இருந்த இந்த திருவிதாங்கூர் அரசானது என்ன பண்ணுது அப்படின்னா ஆங்கிலேயர்களோட இணைஞ்சிருச்சு. சோ இப்போ ஒரு பெரிய சப்போர்ட் இல்ல. ஓகேங்களா? தனித்துதான் போரிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. சோ இப்போ ஆங்கிலேய படைகள் பாஞ்சாலங்குறிச்சி கிட்ட வந்து நின்னுட்டாங்க. இப்போ கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடக்குது. ஆனா எடுத்த உடனே போர் தொடுக்கல. சோ ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி தங்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனை நிபந்தனை விதிக்கிறாங்க. அதற்கு கட்டபொம்மன் அவர்கள் பிடிகொடுக்கவில்லை. அதனாலதான் மேஜர் பானர்மேன் என்ன பண்றாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குறாரு. பானர்மேன் அதுவும் எப்ப தாக்குறாருன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி தான் முழு படையோட பாஞ்சாலங்குறிச்சியை கொண்டு வந்து நிறுத்தி அங்க தாக்குறாங்க. ஓகேங்களா? சோ இந்த போர் வீகத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பை இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ராமலிங்கர் அப்படிங்கிறவர். சோ இந்த ராமலிங்கர் என்ன பண்ணுவாருன்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையோடைய அமைப்பை பத்தி எல்லாத்தையுமே போய் அந்த சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் போய் இந்த பானர்மேன் கிட்ட சொல்லிடுவாங்க. அதை பயன்படுத்தி தான் பானர்மேன் அந்த கோட்டையை வந்து கைப்பற்றுவார். எளிதில தகர்ப்பார். அதே மாதிரி யார அனுப்பி தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொல்லி சொன்னாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த ராமலிங்கர் அவர்களை அனுப்பித்தான் செப்டம்பர் 1ஆம் தேதி 1799 சரணடைய சொல்லி பானர்மேன் அவர்கள் தூது அனுப்புவார். ஓகேங்களா? சோ ராமலிங்கர் மூலியமா கோட்டையுடைய ரகசியங்கள் எல்லாம் தெரிந்துகிட்ட இந்த பானர்மேன் அதற்கு ஏத்த மாதிரி அந்த
அந்த போர் வியூகத்தை விகுத்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றுவாங்க. சோ அந்த மோதல்ல கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணிருவாருன்னா, கோட்டையை விட்டு தப்பித்து வெளியே ஓடி போயிருவாரு. தப்பிச்சு போயிருவாரு. ஆனா அதுல எப்பயும் போல சிவசுப்பிரமணியனார் என்ன பண்ணிடுவாருன்னா, கைது செய்யப்படுவார், மாட்டிக்குவார். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனுடைய தலைக்கு வெகுமதிய நிர்ணயிக்கிறாங்க பிரிட்டிஷ் அரசு. சோ அதனால அப்போ இவர் தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு தான் போயிருப்பாரு. அப்ப புதுக்கோட்டையுடைய மன்னராக இருந்தவர் தான் என்ன பண்ணுவாருன்னா, எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் பிடிக்கப்பட்டு பிரிட்டிஷார் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. யார் காரணம் அப்படின்னா, புதுக்கோட்டை அரசர் தான் காரணம். அவர் யார் அப்படிங்கிற நேம நீங்க தேடி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு நேம். அந்த பெர்சனால தான் கட்டபொம்மன் வந்து பிடிபடுவாரு. சோ இவர்கள் பிடித்து கட்டபொம்மன வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பானர்மன் வந்து என்ன பண்றாருன்னா, அக்டோபர் 16, 1799ல விசாரணைங்கிற பேர்ல ஒரு கேலிக்கூத்தை நிகழ்த்துறாரு. ஓகேங்களா? சோ அப்படி நிகழ்த்தி அந்த விசாரணைக்கு அப்புறமா சிவசுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரத்துல செப்டம்பர் 13 அன்னைக்கே இவர தூக்கிலிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் கட்டபொம்மனுக்கு வந்து விசாரணை நடக்கும். ஓகேங்களா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேங்களா? சோ முதல்ல நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியனார் அவர்கள் செப்டம்பர் 13, 1799 அன்று தூக்கிலிடப்படுவார். அதற்கப்புறம் இந்த க இதானது விசாரணையானது நடக்கும். அக்டோபர் 16, 1799 அன்னைக்கு விசாரணை நடக்கும். அந்த விசாரணையில கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார். அதனால அவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படும். சோ அவர் எங்க தூக்கிலிடுறாங்க அப்படின்னா, திருநெல்வேலிக்கு அருகில இருக்கக்கூடிய கயத்தாறு பழைய கோட்டையில 17 அதுக்கு அடுத்த நாள் விசாரணைக்கு அடுத்த நாளான 17 அக்டோபர் 1799 அன்னைக்கு ஒரு புளிய மரத்துல சக பாளையக்காரர்களுடைய முன்னிலையில கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுவார். இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. உங்களுக்கு ப்ளூ கலர், கிரீன் கலர்ல ஒரு பாயிண்ட் இருந்தாலே அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா? சோ இந்த பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செய்த இந்த பாளையக்காரரான கட்டபொம்மனுடைய வாழ்க்கை இப்படித்தான் முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் இவருடைய தம்பி ஓமதுரை மறைந்து வாழ்வாரு. அவருக்கு மருது பாண்டியர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இவருடைய வீர தீர செயல்கள குறித்து நாட்டுப்புற பாடல்கள்ல நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெறைய பார்த்திருக்கோம். நம்மளுடைய தமிழ்ல கூட பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டுப்புற பாடல் வந்து இருக்கு. சோ இது வந்து என்னன்னா, நம்மளுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்ல நாட்டுப்புற பாடல்கள் குடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம இது படிச்சிருப்போம். பட் இப்பதான் சிலபஸ மாத்திட்டாங்களே 2025க்கான எக்ஸாம்க்கு தமிழ்ல ஒரு 95% போர்ஷன நீக்கியிருப்பாங்க. சோ அதுல இருக்காது. அதுல வந்துட்டு இத நீங்க பார்க்க முடியாது. சோ இதுதான் வந்து ரொம்பவே முக்கியமானது. சோ இந்த தமிழகத்துல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட 3 நபர்கள பத்தி பார்த்திருக்கோம். அதாவது புலித்தேவர், வேலுநாச்சியார், அதுக்கடுத்து கட்டபொம்மன். இதுக்கு அடுத்து நம்ம யார் யார பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருது சகோதரர்கள், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தீரன் சின்னமலை அவர்கள், அதுக்கப்புறமா இந்த வேலூர் புரட்சி. இந்த 3 விஷயங்கள நம்ம பார்க்கணும். இது வந்து நம்ம அடுத்த வகுப்புல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 ஹவர் 11 மினிட்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ எப்பவுமே இந்த லெசன்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா தான் போகும். அதனால உங்களுக்கு டைம் எடுத்துக்க தான் செய்யும். பட் ஒன்ஸ் இந்த ஸ்டோரிய நீங்க கிளியரா கேட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் புக்ல படிக்கும்பொழுது வரக்கூடிய எல்லா டவுட்ஸுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஏன்னா நீங்க எடுத்தோனே புக்ல படிச்சீங்கன்னா, இந்த நியூ புக்க பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னா, அங்கங்க பிட்ச் போட்டு வச்சிருக்கானுங்க. இங்க பாதி, அங்க பாதி அப்படின்ற மாரி. சோ அதனால உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னங்கிறது தெரியும். ஓகேங்களா? சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நபர்கள குறித்து எந்த ஒரு சந்தேகமும் இப்போதைக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுத்திருக்கேன். கட்டபொம்மன சூழ்ச்சி செஞ்சு பிடிச்சு குடுத்த அந்த புதுக்கோட்டை மன்னன் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம. ஓகேங்களா? சோ அடுத்த பகுதியில மீதி இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை அவர்கள், அடுத்தது வேலூர் புரட்சி. இந்த 3 குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அத அடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். For more videos, stay tuned with BA Book. Thank you.